Hello, good evening pasangla. Good evening my dear warriors. Welcome to this session. Good evening. Good evening, good evening. Good evening, good evening. Yes. Good evening pasangla. Welcome back. So காலையில் பயாலஜி சூப்பராக நம்ம 2 marks and 4 marks என்னென்னலாம் கேட்பாங்க, எந்த மாதிரியான கேட்டகரியில் கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போது இந்த வீடியோவில் we are going to see physics. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபிசிக்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரைட்டா? ஃபிசிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாமா? ஓகே, are you guys ready for physics? அதுக்கப்புறம் எஸ், குட் ஈவினிங். எஸ், 10th ஸ்டாண்டர்ட் சேனல்லேருந்து எல்லோரும் இங்கே வந்தாச்சா? ஓகே. இல்லை நான் ஏன் லேட்டாக வந்தேன்னா 10th ஸ்டாண்டர்டில் அந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ இருந்துச்சுல, அங்கேருந்து இங்கே வரணும், அதனால தான். ஸோ லைவ் அங்கே இல்லை, இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும். காலையில் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம லைவ் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஒரு சிலர் ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருப்பாங்க, அவங்க எல்லோரும் அந்த சேனலில் தான் லைவ்னு நினச்சிட்டு இருப்பாங்களே, அதனால தான் சரி அந்த வீடியோ பார்க்கட்டும் போது ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் இங்கே வரலாம் அப்படின்னு வந்தேன். ஓகே ரைட். காலையில் வராதவங்களாம் இப்போ வந்திருக்கீங்களே. எஸ், சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மார்னிங் யாரெல்லாம் மார்னிங் ப்ரெசென்ட்டாக இருந்தீங்க, மார்னிங் வந்து அவங்களாம் சாட்டில் ஒரு ஃபயர் போடுங்க. வீடியோவுக்கு லைக் போடுங்க. வீடியோ பாருங்கள், லைக்கே இல்லாமல் ரொம்ப சோகமாக இருக்குது. எஸ், கிளிக் த சாட் பாக்ஸ் என்ற கிளிக் த லைக் பட்டன், ஸ்மாஷ் த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஓகே, காலையில் இருந்திருந்தீங்க. சூப்பர், குட். ரைட். ஓகே ரைட். ஸோ உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகிருக்கா? காலையில் நம்ம ஒரு பயாலஜி படித்தோம்ல, அதுலேருந்து ஒரு 10 மார்க் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக நம்ம ஆல்ரெடி பார்த்த கேல்குலேஷன் மாதிரி தான். என்ன அப்படின்னா 1 மார்க்கில் 12 out of 12 கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வாங்க முடியும், அதுக்கு நான் கேரண்டி. பட் ஒன் இன்ஃபர்மேஷன், புக் பேக்கில் இருக்க எல்லா ஒன் வேர்டையும் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நல்லா படிச்சிருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கொஷின்லேருந்து ஒரு 10 மார்க் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மினிமமாக வரும், அதை விட கூட தான் வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்பல்சரி ப்ராப்ளம் ஒரு 2 மார்க்கு ஒரு 4 மார்க்கில் வர்றதுக்கும் நம்ம ரெடி ஆகிட்டோம். காலையில் பயாலஜி மினிமமாக ஒரு 10 மார்க் வச்சுக்கிட்டோனாலும் இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு, 38 மார்க்ஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து ஒரு 10 மார்க்கு ஃபிசிக்ஸ்லேருந்து வர்றதுக்குரிய கொஷின் 2 மார்க்கு 4 மார்க்கு என்ன வருதோ அது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெடி ஆக போகிறோம். அண்ட் டுமாரோ இஸ் அ பிக் டே. நாளைக்கு என்ன டே? வாட் இஸ் த ஸ்பெஷல் டுமாரோ இஸ் அ சாட்டர்டே. என்ன சாட்டர்டே, தட் இஸ் ஸ்பெஷலா? நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? வாட் இஸ் த ஸ்பெஷல் டுமாரோ? எஸ், வாட் இஸ் த ஸ்பெஷல் டுமாரோ என்ன ஸ்பெஷல் இருக்குது? எஸ், இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்பெஷல், டுமாரோ பெரிய ஸ்பெஷல் இருக்குது. யா, ஓகே ரைட். 15 hours மேரத்தான். எஸ், 15 மணி நேரம் மேரத்தான். காலையில் 5 மணிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ கெட் ரெடி ஃபார் தட். சரியா? சூப்பர். ரைட். ஓகே. 15 hours மேரத்தானில் நம்ம மோர் டு நோ, டூ யூ நோ, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸு கம்ப்ளீட். நான் என்ன சொல்லியிருக்கேன், இட் இஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். உன்னோட சயின்ஸோட கம்ப்ளீட் பேக்கேஜை நம்ம அதில் பார்க்க போகிறோம். அதனால நீ நாளைக்கு லைவ் அட்டன் பண்ணாலே உன்னோட கம்ப்ளீட் சயின்ஸ் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனை நீ சூப்பராக முடிச்சிடலாம். ரைட்டா? இப்போ இருக்க வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம சேர்த்து நாளைக்கு ரொம்ப சூப்பராக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ரைட். என்ன டவுட்டு நவீனுக்கு? எஸ். ஸோ எல்லோரும் சாப்பிட்ருப்பேல, சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா? மாஸ்டர் பிடிஎஃப் தட் இஸ் ஃபார் ஸ்பெஷல். அது இன்னையினுடைய ஸ்பெஷல். மாஸ்டர் பிடிஎஃப் வீடியோலாம் நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டேன். மாஸ்டர் பிடிஎஃப் கரெக்டாக ஷார்ப்பாக 6 o'clock வில் பி ரீச்சிங் யூ. சாயங்காலம் 6 மணிக்கு உனக்கு மாஸ்டர் பிடிஎஃப் ரீச் ஆகிடும். சரியா? மாஸ்டர் பிடிஎஃபை பார்த்து நீ என்ன பண்ணலாம், சூப்பராக படிச்சிடலாம். சரியா? ஓகே. 100 வயசா? அவ்வளோலாம் வேண்டாம்ப்பா சாமி. போதும் கம்மியாக.
யாழ்னி வரல, யாழ்னி இருக்கா, யாழ்னி ஸ்லீப்பிங், ஷீ ஸ்லீப்பிங். மேபி அவள் கெமிஸ்ட்ரி லைவ் அப்போ எந்திரிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். வி வில் மீட் ஹர் டியூரிங் தி கெமிஸ்ட்ரி லைவ். சரியா? இப்போ தான் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். இன்றைக்கி நான் வீட்டுக்கு போக முடியாதுல்ல, நான் தான் வீட்டுக்கு போகலன்னு சொன்னேன். பாப்பாவை காலையில் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு கிளாஸ்க்கு வந்தேன் ஸ்டுடியோவுக்கு. இப்போ திருப்பி போய் கூட்டிகிட்டு வந்து இங்கே தான் கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கும் யாழ்னிக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட்டு. யாழ்னி காட்டு ஆங்கிரி ஆன் மீ, என் மேலே கோவமாயிட்டாங்க யாழ்னி. ஸோ அதனால் யாழ்னி என்ன பண்ணிட்டாங்க, கோவத்தில் படுத்து தூங்கிட்டாங்க. என்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்திருந்தா. ஸோ அந்த டயர்டில் அப்படியே ஸ்கூல் போய்ட்டு அந்த டயர்டில் ஷீ ஸ்லெப்ட், ஷீ ஸ்லீப்பிங். அதனால் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 7 மணிக்கு கெமிஸ்ட்ரி லைஃப்குள்ளே எந்திரிச்சிருவாங்க. 7 மணிக்கு ஐ வில் ஜஸ்ட் ஷோ ஹர். ரைட்டா? அவங்களுக்கு 7 மணிக்கு காட்டுறேன். ரைட்டா? எழுப்பவா? இப்போ 7 மணிக்கு எழுப்போம். ரைட்டா? என்ன சண்டையா? ஆக்சுவலாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கலர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. எடுத்தலாம் வச்சேன், அதை பேக்குக்குள்ளே வைக்கிறதுக்கு போல பேக்குக்கு பக்கத்தில் வச்சேன், மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ யூனிஃபார்மோடு இருக்கணுமா, யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் ஏன் சேஞ்சிங் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு. அதனால தான் மேரத்தான் எப்போ முடியும், எப்போ சயின்ஸ் புக்கில் இருக்க எல்லா டாப்பிக்கும் படித்து முடிக்கிறோமோ அப்போ தான் முடியும். அது வரைக்கும் மேரத்தான் முடியாது. சரிப்பா? ரைட். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, பிகாஸ் நம்ம வந்து 6 o'clock பிளான் பண்ணியிருக்கோம். பிஃபோர் 6 we have to complete this. சரியா? பிஃபோர் 6 we have to complete this. தூக்கம் வருதா? பிச்சுப்படுவேன். தூங்கலாம் கூடாது, யாரும் தூங்கக்கூடாது. சரியா? ஜஸ்ட் ஒரு 1.5 hours. ரைட்டா? 1.5 மணி நேரம் மட்டும் இருங்க, நம்ம படிச்சிடலாம். சரியா? ரெகுலராக எல்லா லைவையும் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் 7 mark நடத்தலை, அது நடத்தலை, இது நடத்தலைன்னா பேச மாட்டீங்க. ரைட்டா? ஏன்னா ஒவ்வொரு லைவ்லையும் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். க்ரியேட்டிவ் கம்பல்சரி கேட்பாங்கல்ல. ஹவு டு ஜாயின் மேரத்தான். இப்போவே நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் 10th 12th சேனல் இருக்குல்ல, அதாவது வாய்பாரி பேரோல், அது 9th 10th சேனலில் ஃபர்ஸ்ட் லைவே அதுதான். அதை கிளிக் பண்ணி இப்போயே அட்டன் பண்ணுங்கள். ரைட்டா? ஓகே ரைட். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கேன் ஹேவ் சம் ஃபயர் இன் த சாட்? போதும் ஆரம்பிக்கலாம் நம்ம. நான் கொடுத்த பிடிஎஃப் அதையும் படிக்கணும், புக் பேக்கையும் படிக்கணும். புக் பேக்கில் எல்லாமே படிச்சிருங்க. சரியா? ரைட். ஆரம்பிக்கலாமா? கேன் ஹேவ் சம் ஃபயர் இன் த சாட்? எஸ். சாட்டில் ஃபயர் போடுங்க. எஸ். ரைட். ஓகே, சூப்பர், குட், ரெடி. ஆரம்பிக்கலாம். ஃபிசிக்ஸ் நம்ம இப்போ கடகடன் படிச்சிடலாம். பயாலஜி அளவுக்கு இது பெருசாக இருக்காது, ரொம்ப ஷார்ட்டாக, ஸ்வீட்டாக, சிம்பிளாக, ஈஸியாக முடிஞ்சிடும். சரியா? ஆரம்பிக்கலாம் வாங்க. டிஃபைன் 1 calorie. 1 calorie அப்படின்னா என்னது? ஒரு கேலரியை வரையறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 calorie வரையறு அப்படின்னு. 1 calorie is defined as the amount of heat energy required to rise the temperature. Amount of heat energy heat energy required to rise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. ஒன்றுமே கிடையாதுப்பா. என்கிட்ட 1 கிராம் தண்ணி இருக்குது. இந்த 1 கிராம் தண்ணியில் 1 டிகிரி செல்சியஸ், 1 கிராம் தண்ணி 30 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த 30 டிகிரி செல்சியஸ் இருக்க தண்ணியை நான் 1 டிகிரி 31 டிகிரியாக மாற்றணும். யாரை? 1 கிராம் தண்ணியை. அதுக்கு நான் எவ்வளோ ஹீட்டு சப்ளை பண்ணணும், அதுதான் 1 calorie. ரைட்டா? டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 gram of water through 1 degree Celsius. 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றலின் அளவே 1 calorie என வரையறுக்கப்படுகிறது. அதுதான் 1 calorie அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட். வாட் இஸ் லாங்கிடியூடினல் வேவ்? நெட்டலை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் லாங்கிடியூடினல் வேவ்? A longitudinal wave is a wave in which particle of the medium vibrate along the direction of propagation. Right? Particle vibrate along the direction of propagation. இதுதான் keyword. Right? Particle vibrate along the direction of propagation அப்படிங்கிறது ஆன்சர். ரைட்டா? ஒரு ஊடகத்தின் துகள்கள் அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அலைப்பரவல் திசையில். ரைட்டா? ஒரு வேவ் எந்த பக்கம் போகுதோ, ஒரு வேவ் இந்த பக்கம் போகுதுன்னா அதில் இருக்க பார்ட்டிகல்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரியே நகர்ந்து போச்சுன்னா அதை தான் லாங்கிடியூடினல் வேவ்னு சொல்கிறாங்க. அதை தான் நெட் அலைன்னு சொல்கிறாங்க. சரியா? தட்ஸ் இட். சரியா? பிடிஎஃப் வேணும்னா கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணு, கிளாஸ் முடிகிறப்ப தான் பிடிஎஃப் கொடுப்பேன். இல்லை நான் வந்து பிடிஎஃப் வச்சு படிச்சுக்குவேன், உங்களுக்கு நீங்கள் வந்து பிடிஎஃப் கொடுத்தா போதும் அப்படின்னா அது உனக்கு புரியாது. ஏன்னா இதில் எந்தெந்த கொஷினா இந்த தடவை இந்த வருஷம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் லைவில் தான் சொல்லுவேன். இந்த பிடிஎஃப்ல அது எதுவுமே மென்ஷன் ஆகிருக்காது. உனக்கு
எக்ஸாமில் வரக்கூடிய டைரக்ட் கொஷின் வேணும்னா லைவ் அட்டன் பண்ணுங்கள். லைவ் ஃபுல்லாக அட்டன் பண்ணாதான் சரியா. வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன்? தோற்ற விரிவு. தோற்றமில் வந்து என்ன பண்ணுது, அதோட அப்பியரன்ஸில் அப்படியே ஒரு சேஞ்சஸ் நடக்குது. அது என்னன்னு சொல்லலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் இஸ் டிஃபைன்ட் as the ratio of the apparent rise. Ratio of the apparent rise in the volume of liquid per degree rise in temperature to its unit volume. அதாவது அப்போ நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு கேலரி, அந்த கேலரிக்கு பார்த்த மாதிரியே தான் சரியா. கேலரி 1 கேலரி பார்த்தோம்ல, அதுக்கு ஏற்ற மாதிரியே உள்ளது தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் இஸ் டிஃபைன்ட் as the ratio of the apparent rise. ஒரு ரேஷியோ, யார் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ரேஷியோ, யாருக்கு நடுவில் இருக்கக்கூடிய விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பேரண்ட் ரைஸ் இன் த வால்யூம் ஆஃப் லிக்விட். அப்பேரண்ட்னு இது உண்மையானது கிடையாது. இந்த பாத்திரம் பெருசாகிறனால அந்த லிக்விடும் பெருசாகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் வால்யூமில் சேஞ்ச் இருக்கும். பர் லிக்விட் பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர். 1 டிகிரி டெம்பரேச்சரை நான் ரைஸ் பண்ணுறது மூலமாக எவ்வளோ வால்யூம் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கும் டு இட்ஸ் யூனிட் வால்யூம், அதோட ஒரு யூனிட் வால்யூம். 1 லிட்டர் இருக்கும். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலாம். இந்த 1 லிட்டர் பாலை நான் ஹீட் பண்ணுறப்ப எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது, அது எக்ஸ்பேண்ட் ஆகுமா ஆகாதான்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் 1 லிட்டர் பாலில் 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறப்ப எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அதை தான் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் சொல்கிறாங்க சரியா. தட்ஸ் இட். ஸோ லிக்விட் பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் வால்யூம். த SI யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் இஸ் Kelvin -1 ரைட்டா. இந்த -1 மேலே போடணும் ரைட்டா. இட் இஸ் Kelvin -1, K -1 மேலே -1 போடுங்க ரைட்டா. K -1 Kelvin power -1 சரியா. ரைட். நெக்ஸ்ட் கொஷின். Why is tungsten used as a bulb not as a fuse wire? இந்த தடவை இந்த கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு இன்ட்யூஷன். எனக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும்ல, நான் சொல்கிறேன்ல, திஸ் கொஷின் கேன் பி ஆஸ்க். 2023 கடைசியாக கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த இந்த தடவை மண்டே கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பல்புகளில் டங்ஸ்டன் ஏன் பயன்படுகிறது ஆனால் மின் உருகு இலையாக ஏன் பயன்படுத்தப்படுவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. டங்ஸ்டன் ஹேஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட். இட் கேன் பியர் ஹை ஹீட் ஃபார் க்ளோயிங். டங்ஸ்டன் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட மெல்டிங் பாயிண்ட், அதனுடைய உருகு நிலை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமானது ரைட்டா. டங்ஸ்டனோட உருகு நிலை ரொம்ப அதிகமாக, டங்ஸ்டனோட மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தி. அதனால இட் கேன் பி யூஸ்டு ஃபார் க்ளோயிங். க்ளோயிங்னா என்னது, வெளிச்சம், ஒளிர்தல். ஒளிர்தல் வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம் சரியா. நல்லா வெளிச்சமாக ஒளிர்தல், ஒளிர்றதுக்கு பயன்படுது. பட் இன் ஃபியூஸ் வயர், அது எது ஃபியூஸ் வயர், நம்ம வீட்டில் மீட்ரு பாக்ஸில் பார்த்தோன்னா ஃபியூஸ் வயர் மாட்டியிருப்பாங்க. அதில் கூட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க ரைட்டா. ஃபியூஸ் வயர் அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஃபியூஸ் வயரோட மெயின் பர்பஸ் என்ன தெரியுமா, the wire will not melt when large amount of current is passed through it. எப்போ இன்கேஸ் அதிகமான கரண்ட் வரப்போ அந்த வயர் என்ன பண்ணணும், மெல்ட் ஆகி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்க போகுது, ஆப்போசிட்டாக நடக்க போகுது. எப்படி ஆப்போசிட்டாக நடக்க போகுது, ஃபியூஸ் வயரில் டங்ஸ்டனை யூஸ் பண்ணிங்கன்னா டங்ஸ்டனால தான் நிறைய டெம்பரேச்சரை தாங்க முடியுமே. அப்போ அது என்ன பண்ணாது, மெல்ட் ஆகி கட் ஆகாது, அது அப்படியே கன் மாதிரி நின்றுட்டே இருக்க போகுது ரைட்டா. கன் மாதிரி நின்றுட்டே இருக்க போகுது. ஸோ அப்போ பட் அப்ளையன்ஸ் வில் கெட் டேமேஜ். அப்போ என்ன ஆகும், நம்மளோட அப்ளையன்சஸ், நம்மளோட எல்லா பொருட்களும் உபயோகப் பொருட்களும் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டங்ஸ்டனுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்குது, அதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஹீட்டிங், ஹை ஹீட் ஃபார் க்ளோயிங். அடுத்தது இது. பட் இன் ஃபியூஸ் வயர், அதே நான் ஃபியூஸ் வயரில் யூஸ் பண்ணேன்னா the wire will not melt when the large amount of current is passed through it, but the appliance will get damaged. அதனால் என்ன பண்ண போகுது, அப்ளையன்சஸ்லாம் பொருட்கள்லாம் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட், ஸ்டேட் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. நியூட்டனின் 2ஆம் விதி என்ன? கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு லா, ஏதோ ஒரு லா இருக்க போகுது ரைட்டா. அது ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ கண்டிப்பாக உன்னோட கொஷின் பேப்பரில் ஒரு லா இருக்க போகுது. பாய்ல்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவ்வகேட்ரோ லா, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு லா கண்டிப்பாக உன்னோட புக்கில் இருக்க போகுது. அதனால் லா கொஷின் எல்லாத்தையும் நீ படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரியா. ரைட். இப்போ பாருங்கள், த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி, ஒரு பொருள் மேலே, ஒரு பொருளின் மீது ஏற்படக்கூடிய விசை ரைட்டா, மீது செயல்படக்கூடிய விசை. த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த
ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இந்த ரேட்டுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நிறைய பேர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த லீனியர் மொமெண்டம்னு எழுதுறீங்க. வெறும் லீனியர் மொமெண்டம் எழுதுனா தப்பு. த ஆன்சர் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப், ரைட்டா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி அண்ட் சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். அந்த மொமெண்டம் எந்த திசையை நோக்கி இருக்க போகுது? ஃபோர்ஸ். நான் இப்போ இந்த பேனா என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த பேனா எங்கிட்ட ஆகும்? நான் இப்படி அப்ளை பண்ண பேனா எங்கிட்ட வரும்? நான் ஃபோர்ஸ் இப்படி கொடுக்குறேன், நான் இப்படி தள்ளுறேன். அப்போ பேனா எங்கிட்ட வருமா? நான் ஃபோர்ஸ் கொடுத்த டைரக்ஷனில் போகுமா? நான் எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறேனோ அதே டைரக்ஷனில் தான் போக போகுது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னா என்ன அப்படின்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ அல்லது மாற்றம் ஏற்படக்கூடியது. ரேட் ஆஃப் சேஞ்ச்னாலே டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறுதுன்னு அர்த்தம், ரைட்டா? மொதல் இங்கே இருந்துச்சு, இப்போ இங்கே போயிருக்கு, அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இங்கே போயிருக்கு, ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ரேட் ஆஃப் சேஞ்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த rate of change of linear momentum of the body and change in momentum takes place in the direction of the force. அப்போ force equal to என்ன formula? Force formula என்னது? Force F is equal to m into a. Force equal to mass into acceleration, m into a. சரியா? F equal to m into a. ஃபியூஸ் வயர் மெல்ட் ஆகும். டங்ஸ்டனை ஃபியூஸ் வயரை போட்டால் பட் இன் ஃபியூஸ் வயர், பட் ஃபியூஸ் வயர் இல்லை, இங்கே இருக்க இந்த இன்னுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். பட் டங்ஸ்டன் இன் ஃபியூஸ் வயர். ஃபியூஸ் வயர் டங்ஸ்டனாக இருந்தால், ஃபியூஸ் வயர் டங்ஸ்டனாக இருந்தால் மெல்ட் ஆகாது, ரைட்டா? பப்ளிக் 2025 கொஷின் நோ நீட் டு ஸ்டடி. ஏன்? யார் சொன்னா? அதெல்லாம் படிக்கணும், எல்லா கொஷினும் படிக்கணும். 2025லேருந்து கொஷின் வரலாம், சரியா? அடுத்தடுத்த வருஷம் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டது நாட்கள் இருக்குது, சரியா? ஓகே. அப்ரிவேஷனா? அப்ரிவேஷன் சரி, நான் ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு மேரத்தானில் அப்ரிவேஷன் கொண்டு வர முடியுதான்னு பார்க்குறேன். ரைட். அடுத்து ரைட் எனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ. எக்கோவோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தடவை யூசர்ஸ் கொஷின் கேட்டால் அதில் இந்த கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஐ ஃபீல், எனக்கு வந்து அது ஃபீல் இருக்குது. ஸோ யூசர்ஸில் இந்த கொஷினை கேட்கலாம். ரைட். அடுத்து பாருங்கள். Some animals communicate with each other over a long distance and also locate objects by sending sound signals and receiving the echo as the reflected from the targets. என்ன பண்ணுதா? ஒரு சில உயிரினங்கள் என்ன பண்ணுதா? ஒரு சில உயிரினங்கள் அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? தாங்கிட்ட இருந்து ஒளியை இருந்து என்ன பண்ணுது? ஃபோர்ஸாக அனுப்புது. அந்த ஒளி போய் என்ன பண்ணுது? செவுத்துலையோ அல்லது ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனில் பட்டு திரும்பி வருது. அதுக்கு பேர் தான் அது எக்கோ. அந்த எக்கோ வச்சு அந்த டார்கெட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் அது எய்ம் பண்ணிட்டு இருக்கு, அது பறந்து போகிறப்ப அங்கே இடிச்சிருமா இடிக்காதாங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க, சரியா? அதுதான் விஷயம். ஸோ சம் அனிமல்ஸ் கம்யூனிகேட் வித் ஈச் அதர் ஓவர் அ லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ லொக்கேட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் சென்டிங் சவுண்ட் சிக்னல்ஸ் அண்ட் ரிசீவிங் எக்கோ அஸ் அ ரிஃப்ளெக்டட் டார்கெட்ஸ், ரைட்டா? டங்ஸ்டன்னா என்ன? டங்ஸ்டன்னா குண்டு பல்பில் உள்ளுக்குள்ள ஒரு கம்பி மாதிரி சுற்றி இருக்கும்ல, அதுதான் டங்ஸ்டன், சரியா? செகண்ட் பாயிண்ட் எழுதுனா போதுமா? எது செகண்ட் பாயிண்ட்? இதா இந்த வரேன். எக்கோ இஸ் யூஸ்ட் இன் obstetric ultrasonography to create real-time visual image of the developing embryo or fetus in the mother's uterus, சரியா? இது சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியாக உனக்கு ஷார்ட்டாக நான் சொல்கிறேன், அப்படி கூட எழுதலாம். கீவேர்ட்ஸ் தான் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ. சம் அனிமல்ஸ் யூஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படி எழுதுனா கூட போதும். சம் அனிமல்ஸ் யூஸ்டு ஃபார் கம்யூனிகேஷன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ட் இன் obstetric ultrasonography to, இது வந்து ஃபுல்லாக தான் எழுதணும், இது மீனிங் மாறாதில்ல, இது ஃபுல்லாக எழுதுனா தான் வரும். இதுக்கு வேணால் நீ ஷார்ட்டாக எழுதிக்கலாம், இதுக்கு ஃபுல்லாக எழுதினா போதும். 2 மார்க்கில் கேட்டால் 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். இதுக்கப்புறம் இருக்கா நிமிஷம் எடுத்து வந்துருக்கேன் பாரு, இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. 4 மார்க்கில் கேட்டாங்கன்னா 4 பாயிண்ட்ஸ், 2 மார்க்கில் கேட்டால் 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும், சரியா? This is the safest testing tool as it does not use any harmful radiation, ரைட்டா? எந்த விதமான ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனும் இருக்காது. அதனால் இது என்னது ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு ஸ்கேனிங் மெத்தடு. அடுத்து இட் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த velocity of sound waves in any medium, ரைட்டா? சவுண்டோட வேவ்ஸோட வெலாசிட்டி, ரைட்டா? சவுண்ட் வேவ்ஸோட வெலாசிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு எக்கோ நம்ம என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? சரி, இப்போ உனக்கு என்ன டவுட் இருக்குது? எக்கச்சக்கமான டவுட் இருக்குது. டவுட்டெல்லாம் கேட்காதீங்கன்னா கேட்க மாட்டாங்க, ரைட்டா? சொல்லுங்கள், என்ன டவுட்டு? யாழ் சார் டோல் நோ நீட் டு ஸ்டடி பப்ளிக் 25 கொஷின் பேப்பரை. கண்டிப்பாக சார் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ ஏதோ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க. யாழ் சார் கொஷின் பேப்பரை படிக்காதுன்னு சொல்லிட்டு போனாங்களா?
சார் வேறு ஏதாவது சொல்லியிருப்பாங்க, நீ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அதுலேருந்து கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக அதை படிச்சுட்டே போகாதுன்னு கண்டிப்பாக சார் சொல்லியிருக்க மாட்டாங்க. சரியா? இந்த கொஷின் மட்டும் படித்தா போதுமா? இதை மட்டும் படிங்க ஃபஸ்ட்டு. சரியா? பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் வரும். சரியா? அந்த ஜென்ரலைஸ்டு வீடியோலாம் விட்டுரு. இந்த டயக்ராம், பேப்பர் ப்ரெசன்டேஷன், டைம் மேனேஜ்மெண்ட்டு, ஆன்சர் கீ அதெல்லாம் விட்டுரு. அதெல்லாம் வரும். நியூட்டன் செகண்ட் லாக்கு நான் எழுதுனா ஃபார்முலா எழுதினாலும் ஓகே, dp/dt போட்டாலும் ஓகே தான். சரியா? ஓகே. டயக்ராம்ஸ் கொஷின் வரும். இந்த மாதிரி கொஷின்ஸ் கம்பல்சரியில் வரலாம். எஸ், ப்ராப்ளம் இல்லாமல் தியரட்டிக்கலாக கொஷின்ஸும் வரலாம். வரலாம். ஆனால் ரியல் டைம் விஷுவல் இமேஜ்லாம் உண்மையிலே வயிற்றில் குழந்தை எப்படி இருக்கோ அதை அப்படியே காட்டுறது தான் ரியல் டைம் விஷுவல் இமேஜ். பயாலஜியில் நான் கொடுத்து 2 மார்க் 4 மார்க் படித்தா போதுமா? நான் கொடுத்து 2 மார்க் 4 மார்க் நல்லா படிச்சிரு. நாளைக்கு லைவில் எல்லாத்தையும் நடத்துவேன். அப்போ எல்லாத்தையும் பார்த்துரு ஒரு தடவை. சரியா? ஒரு தடவை வீடியோ மட்டும் பார்த்துரு. ஈஸியாக 2 பாயிண்ட் சொல்லவா? இதுக்கு மேலே ஈஸியான 2 பாயிண்ட் சொல்கிறது. நான் சயின்ஸில் 98. 10th நல்லா படிப்பேன். 11th 12th தான் கொஞ்சம் சரியாக படிக்காம விட்டேன். ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் வரும், 4 மார்க்கில் வரும். சரி, ரைட், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இல்லை. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா? அதெல்லாம் மேட்ரு இல்லை. வீடியோ பார்க்குறீங்களா, படிச்சிருவேன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். ஸ்டேட் பாயில்ஸ் லா, பாயில் விதியை கூறுக. when the temperature of the gas is kept constant, ரைட்டா? டெம்பரேச்சர் ஆஃப் த, நல்லா கவனிங்க. பாயில்ஸ் லானாலே உங்கள் எல்லாருக்கும் மைண்டில் pressure is directly inversely proportional to volume. இது உனக்கு தெரியும். pressure is inversely proportional to volume னு எழுதிடுவேன். ஆனால் அதை மட்டும் எழுதக்கூடாது. half மார்க் தான் போடுவாங்க. 2 மார்க் கேட்குறப்ப ஃபஸ்ட்டு இந்த விஷயம், when the temperature of the gas is kept constant, when the temperature of the gas is kept constant, volume of the fixed mass, இந்த வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ரைட்டா? volume of the fixed massங்கிற வார்த்தையும் ரொம்ப முக்கியம். சரியா? fixed mass of gas is inversely proportional to the pressure. ரைட்டா? volume of the fixed mass of gas is inversely proportional to the pressure. கவனம், நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் நான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். நான் பப்ளிக் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறப்ப பசங்க பண்ண மிஸ்டேக்கை தான் நான் இப்போ சொல்கிறேன். இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அந்த மிஸ்டேக்லாம் நீ பண்ணக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? மாறா வெப்பநிலையில் குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் பருமன் அதன் அழுத்தத்திற்கு எதிர் விகிதத்தில் அமையும் அப்படிங்கிறத விஷயம். P is inversely proportional to 1/V. derive ideal gas equation. ரைட்டா? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் மார்க்கிங் ஸ்கீம் என்ன தெரியுமா? 4 மார்க்கில் வரும். இது எல்லாத்தையும் எழுதுனா 1 மார்க். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தியா, இதில் இந்த சப்ஸ்டியூஷன் மட்டும் 4ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுனா 1 மார்க்கு. அதுக்கப்புறம் கன்சிடர் n = அதுக்கப்புறம் PV/UNA/T இது எழுதுனா 1 மார்க், 3 மார்க் ஆச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு அது டெரிவேட் பண்ணி அப்படின்னா அதுக்கு 1 மார்க், 4 மார்க். ஸோ ஐடியல் கேஸ் வந்து முக்கியமான ஒரு 4 மார்க்கு. நான் இப்போ கடகடன்னு சொல்லித்தரேன், கவனமாக பார்த்துக்கோ. எதெல்லாம் எழுதுனா மார்க் கொடுப்பாங்கன்னு நான் சொல்கிறேன், அது எல்லாத்தையும் எழுதிடு. சரியா? அது எழுதுனா உனக்கு சூப்பராக மார்க் வந்துடும். சரியா? கவனிங்க. த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ரிலேட்ஸ் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஐடியல் கேஸ். சரியா? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன பண்ண போகுது? எல்லா ஈக்குவேஷன்ஸையும் ரிலேட் பண்ண போகுது. என்னென்ன ரிலேஷன்ஸ் எல்லாம்? பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகேட்ரோ லா, இது 3ஐயும் ஒன்றா மாற்ற போகுது. ஸோ பாயில்ஸ் லா என்ன சொன்னாங்க? பாயில்ஸ் லானாலே உங்கள் மைண்டில் வரணும், P is equal to, right? P is equal to 1/P is equal to K into 1/V னு வரும். சரியா? இல்லை லாஸ்ட் மினிட் உன்னை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். P is inversely proportional to 1/V னு இருக்குமா? அல்லது V is equal to P/V, யாரை வேணால் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். அப்போ இவங்களை ஈக்குவல்ட்டை விட்டு எடுத்து எழுதணும்னா என்ன பண்ணணும்? அப்போ P is equal to 1/V னு வரும். அல்லது P is equal to K into 1/V. இந்த Kங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட். அதனால தான் இந்த ஃபார்முலா PV is equal to constant மாறுது. ரைட்டா? PV is equal to constant மாறுது. அடுத்து சார்ல்ஸ் லா, V/T is equal to constant. அவகேட்ரோ லா, அவகேட்ரோ என்னது? V/N is equal to constant. இப்போ இந்த 3 பேரையும் ஒன்றா சேர்க்கலாமா? ரைட்டா? இந்த 3 பேரையும் ஒன்றா சேர்க்கலாமா? இந்த 3 பேரும் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றா சேர்க்க போகிறேன். சரியா? இந்த 3 பேரையும் ஒன்றா சேர்க்க போகிறேன். எப்படி ஒன்றா சேர்க்க போகிறேன்? எப்படி ஒன்றா சேர்க்க போகிறேன்னு பாருங்கள். PV இது எல்லாத்துலேயுமே P V இந்த பக்கம் தான் இருக்குது. ரைட்டா? PV எல்லாத்துலேயுமே V மேலே தான் இருக்குது. இஸ் ஈக்குவல் டு PV
ஏன்னா இந்த பக்கமும் கான்ஸ்டன்ட், இந்த பக்கமும் கான்ஸ்டன்ட், இந்த பக்கமும் கான்ஸ்டன்ட் தானே. அப்போ இவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எழுதலாம். PV/TN = கான்ஸ்டன்ட். ரைட்டா? இதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதை உனக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். இது எழுதுனா உனக்கு 1 மார்க். ரைட்டா? ரைட்டா? இது எழுதுனா 1 மார்க். இது எழுதுனாலே உனக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து கம்பைனிங் த ஈக்குவேஷன், அதை கம்பைன் பண்ணி இப்போ எழுதுனது தான் இந்த ஈக்குவேஷன். PV/NT = கான்ஸ்டன்ட். ரைட்டா? அப்போ அடுத்து திஸ் ரிலேஷன் இஸ் கால்டு த கம்பைன்டு லா ஆஃப் கேஸஸ். இதுக்கு பேர் என்னது? கம்பைன்டு லா ஆஃப் கேஸஸ். எல்லா லா ஆஃப் கேஸஸையும் ஒன்றா கம்பைன் பண்ணிட்டோம்ல, அதனால தான் அது பேர் என்னது? கம்பைன்டு லா ஆஃப் கேஸஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போ கன்சிடர் இதில் இந்த எண் இருக்குல்ல, எண்ணுங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், மோல்களின் எண்ணிக்கை. ரைட்டா? அதான் என்னது? மோல்களின் எண்ணிக்கை. அப்போது n = μ × NA அப்படின்னு போட போகிறாங்க. ரைட்டா? n = என்ன சொல்கிறாங்க அப்படின்னா μ × NA. ரைட்டா? μ × NA என்னது? மியூனா என்னது? NA என்னது? டக்குன்னு சொல்ல முடியுமா யாராவது? வாட் இஸ் மியூ, வாட் இஸ் NA? NA என்னது? மியூனா என்னது? மியூனா என்னது? Avogadro number. Mu is a constant, right? Mu na mass. NA na mass. Mu is equal to C/V. Where level da? Okay, right. Mu na என்னன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ அப்போ என்னது? எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துல? மியூ NAன்னு போட போகிறோம். மியூ NA Tன்னு போட்டாச்சு. சரியா? ஸோ மியூங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ த வேல்யூ ஆஃப் த கான்ஸ்டன்ட் இன் தி above equation is taken to be KB, which is called as Boltzmann constant. இது என்ன பண்ண போகிறேன்? போல்ஸ்மேன் மாறிலி, போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல போகிறேன். சரியா? போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ரைட்டா? ஸோ போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் KB is equal to 1.381 × 10⁻⁻23 ஜூல் கெல்வின் -1. 1 மார்க்கில் இந்த வேல்யூ கேட்கலாம், அல்லது கொஷின் ஆன்சரில் இது எழுதினா தான் உனக்கு 1/2 மார்க்கு. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கவனமாக என்ன பண்ணுங்கள்? நோட் பண்ணி எழுதிக்கோங்க. சரியா? அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வந்து நம்ம போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் எழுத போகிறோம். BV/T. என்னன்னு இருந்துச்சா, எண்ணுக்கு பதிலாக என்ன போட்டுருக்கோம்? நம்ம எண்ணுக்கு பதிலாக தான் μ × NBன்னு போட்டிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு மியூ. அப்போ PV = என்ன வரும்? இதெல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? PV is equal to KBயில் இந்த பக்கம் KB, இந்த பக்கம் NA. அவகேட்ரோ நம்பர்னா NAல PV is equal to T μ KB அதுக்கப்புறம் NA. சரியா? இதில் என்னென்ன வேல்யூ நமக்கு தெரியும்? இந்த இடத்துல இருக்கிற இந்த μ NA KBயை நான் என்ன பண்ண போகிறேன்? Rன்னு எழுத போகிறேன். இந்த μ NA KB இவங்க எல்லாரையும் நான் Rன்னு எழுத போகிறேன். அப்போ PV is equal to TR. Rங்கிறது என்னது? கேஸ் கான்ஸ்டன்ட். ஒவ்வொரு கேஸுக்கும் தனித்தனியாக அந்த கான்ஸ்டன்ட் இருக்க போது இட் இஸ் அ கேஸ் கான்ஸ்டன்ட். இட் இஸ் அ கேஸ் கான்ஸ்டன்ட். வாயு மாறிலி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? தமிழில் சொல்லுவாங்க. they will be calling it as வாயு மாறிலி, கேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ PV is equal to RT. this is called ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இதுக்கு பேர் தான் என்னது? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. சரியா? ரைட்டா? இதுக்கு பேர் தான் என்னது? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் சொல்ல போகிறாங்க. ரைட்? இது நம்ம நேற்றே பார்த்துட்டோமா? கான்வெக்ஸ் லென்ஸ்னா என்ன, கான்கேவ் லென்ஸ்னா என்ன, டிஃபரன்ஸ் பார்த்துட்டோமா? என்ன க்ளூ சொல்லியிருந்தேன்? கான்வெக்ஸ் லென்ஸ். யார் வெக்ஸாக இருப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம். கடன்னு சொல்லுங்கள். யார் வெக்ஸாக இருப்பா? ஹூ வில் பி வெரி வெக்ஸ்? வெக்ஸாக இருக்கிறது யார்? யார் வெக்ஸாக இருப்பா? யார் வெக்ஸாக இருப்பா? சீக்கிரம். நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் யார் வெக்ஸாக இருப்பா. ஹைப்பராக இருக்கவங்க. ரைட்டா? யார் யாரெல்லாம் ஹைப்பராக இருக்காங்களோ அவங்களாம் வெக்ஸாக இருப்பாங்க. ரைட்டா? யார் யாரெல்லாம் ஹைப்பராக இருக்காங்களோ அவங்களாம் வெக்ஸாக இருப்பாங்க. அப்போ ஹைப்பர் மெட்ரோபியாவை சரி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸுக்கு பேர் தான் இது கான்வெக்ஸ் லென்ஸு. கான்கேவ் லென்ஸ்னால் என்னது? மயோப்பியா. கான்வெக்ஸ் லென்ஸுக்கு மயோப்பியா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரைட்? அடுத்து கன்வர்ஜிங் அண்ட் டைவர்ஜிங். கான்வெக்ஸ் வெக்ஸானவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஹைப்பராக குறுகி போய் இருப்பாங்க. அப்போ கன்வர்ஜிங் லென்ஸ்னால் என்னது? இப்படி தானே இருக்கும். என்ன பண்ண போகுது? எல்லா ரேஸையும் எடுத்து மொத்தமாக ஒரு இடத்துல கன்வர்ஜ் பண்ண போகுது. ரைட்டா? அதுதான் கன்வர்ஜிங் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் கால்டு கன்வர்ஜிங் லென்ஸ். அதாவது குவிக்கும் லென்ஸ்னு அர்த்தம். குவிக்கும் லென்ஸ். ரைட்டா? குவி லென்ஸ், குவிக்கும் லென்ஸ். இது என்னது? டைவர்ஜிங் லென்ஸ். டைவர்ஜிங் லென்ஸ் என்ன பண்ணும்? அதில் அனுப்பக்கூடிய எல்லா லைட்டையும் அப்படியே என்ன பண்ண போகுது? ஸ்ப்ரெட் ஆகி டார்ச் லைட் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி அனுப்ப போகுது. சரியா? ரைட். கன்வர்ஜிங், டைவர்ஜிங் லென்ஸ். சரியா? ரைட். ஸோ அப்போ கான்வெக்ஸ் லென்ஸை
ஹைப்பர்மெட்ரோபியா பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். கான்கேவ் லென்ஸு மயோபியாவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன். நான் சொல்லித்தர போகிறதில்ல, இந்த கொஷினை நல்லா படிச்சுக்கோ. இது ரொம்ப முக்கியமானது. 4 மார்க்கில் கேட்கலாம், டேரெக்டாக 7 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அதனால் இது நீ என்ன பண்ணலாம், பார்த்து வச்சுக்கோ, கண்டிப்பாக பார்த்துக்கோ. என்ன டிஃப்ரென்ஸ் கொஷினை கண்டிப்பாக கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ஹாவ் அ பேக்கப் பிளான். எப்போயுமே என்ன பண்ண, ஒரு தடவை பார்த்துட்டு போயிரு. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்டுட்டாங்கன்னா எழுதணும். சரியா? 4 பாயிண்ட் அல்லது 5 பாயிண்ட் படிச்சுட்டு போயிரு. அடுத்தது எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா வித் எக்ஸாம்பிள். ரைட்டா? இனர்ஷியா வித் எக்ஸாம்பிள். என்னென்ன இனர்ஷியாலாம் இருக்குது? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அதாவது ஓய்வு நிலைமை, இயக்கத்தில் நிலைமை, திசையில் நிலைமை. சரியா? நிலைமை தான். என்னென்ன டைப்லாம் பார்த்துட்டோம். ரைட்டா? ரெஸ்ட்டு, மோஷனு, அடுத்து டைரக்ஷன். அவ்வளோதான். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு நான் இன்கேஸ் தனித்தனியாக அதில் ஒவ்வொன்றையும் கேட்டுட்டாங்கன்னா, அப்படி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டுட்டாங்கன்னா நம்ம எழுதுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அதனால ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா என்ன? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ரைட்டா? இப்போ இந்த பேனை என்ன பண்ணாது, நகர்ந்து போ அப்படின்னு சொல்கிறேன். அது என்ன பண்ணாது, நகர்ந்து போகாது. அது அதோட வேலையில் ரெஸ்ட்டில் அது என்ன பண்ணணுமோ அது என்ன பண்ணிகிட்டு இருக்குது, அது பாட்டுக்கு அதோட வேலையாக பார்த்துட்ருக்கு. அடுத்து when you vigorously shake, இதை விட்டுரு. அடுத்து inertia of motion. Resistance of the body to change its state of motion is called inertia of motion. Resistance of a body to change its motion. இப்போ இந்த பேனை நான் தள்ள போகிறேன், நான் தள்ளேன்னா தொட்டோடனே நகர்ந்துருமா? தொட்டோடனே நகராது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். எதுக்காக இந்த ஃபோர்ஸ் கொடுக்குறேன்? இந்த பேனா இந்த கையில் என்ன பண்ணுது, ஒரு ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்துது, ஒரு உராய்வை ஏற்படுத்துது. ஸோ என்ன பண்ணுது, அப்போ பாடி டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் மோஷன். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பாடி, இந்த பாடி என்ன பண்ணுது, ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு மின் தடையை அல்லது ஒரு தடையை ஏற்படுத்துது பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது அர்த்தம். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். The resistance of a body to change its direction of motion is called inertia of direction. The resistance of a body to change its direction of motion is called inertia of direction. Direction மாத்துறவங்க பேர் தான் inertia of direction. Direction மாத்துறாங்கன்னா அவங்க பேர் என்னது, inertia of direction. ஸோ மாஸ் அண்ட் வெயிட் உனக்கு தெரியும். ரைட்டா? காலையில் நம்ம நிறைய படிக்கல, பட் பயாலஜியும் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரிலையும் நிறைய கொஷின்ஸ் படித்தது தான் திரும்ப திரும்ப இருக்குது. ஏன்னா போர்ஷன் கம்மியில், பயாலஜியில் நிறைய லெசன்ஸ் இருக்குது. இது ரெண்டுலேயும் 6 லெசன் தானே. ஸோ கம்மியாக இருக்கனால உனக்கு ஈஸியாக நம்ம படித்ததே தான் வரப்போகுது. ஸோ இது நம்ம ஏற்கனவே நேற்றே பார்த்துட்டோம். அடுத்த ரைட், லிஸ்ட் எனி 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். இந்த கொஷின் இந்த தடவை கேட்கறதுக்கான வாய்ப்புக்கூறுகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. லிஸ்ட் எனி 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. லைட்டுங்கிறது என்னது, ஒரு எனர்ஜியோட ஃபார்ம். இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. லைட் ஆல்வேஸ் ட்ராவல்ஸ் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன். இந்த பாயிண்டெல்லாம் எழுதினாலே போதும். ரைட்டா? லைட் ஆல்வேஸ் ட்ராவல் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன். நம்ம வீட்டில் இருக்க லைட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நேர்கோட்டில் தான் பாஸ் ஆகும். வளைஞ்சுலாம் போகாது. இட் இஸ் நாட் கோயிங் பை வளைஞ்சு ஃபைன். சரியா? ரைட். அடுத்து, லைட் டஸ் நாட் நீட் எனி மெடிசன் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன். Light does not need any medium for its propagation. It can travel even though in vacuum. இது நல்லா பார்த்துச்சுக்கோ. இதே மாதிரி ஒரு சிலது கேட்பாங்க எதில் போவாங்க அப்படின்னு. ஸோ இது வேக்யூமில் போகும் அப்படிங்கிறதா விஷயம். சரியா? ஸோ லைட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன். இட் கேன் ஈவன் ட்ராவல் த்ரூ வேக்யூம். இதில் ஸ்பீட் ஆஃப் லைட்டோட ஃபார்முலா என்னது, ஜென்ரலாக ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் ஈக்குவல் டு c இன்ட்டு 10 to the power 8 meter second minus 1. ரைட்டா? சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட்டு, 3 into 10 to the power minus 8 meter second minus 1 அப்படிங்கிறது ஆன்சர். Why was the ceiling of concert hall or curved? தேட்டரோ அல்லது ஒரு சில பாட்டு பாடக்கூடிய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அதோட சீலிங் பார்த்திங்க அப்படின்னா கர்வ்டு ஷேப்பில் இருக்குமா? ஏன் கர்வ்டு ஷேப்பில் இருக்க போகுது, எதனால கர்வ் ஷேப்பில் இருக்க போகுது, எனி ஐடியா? So let us have some water. ஏன் ரொம்ப டல்லாகிட்டிங்களா? எனக்கு இப்போயே கொஞ்சம் டல்லாகிடுச்சு. நாளைக்காக வரணும். நைட்டு நான் எத்தனை மணிக்கு தூங்கினேன்? நைட்டு ஒரு 12:30 மணிக்கு தூங்கியிருப்பேன். காலையில் ஒரு 3:30-4 மணிக்கெலாம் எழுந்துச்சிட்டேன்னா அதனால தான் அப்படி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, டயர்டாக இருக்கக்கூடாதுன்னு தான் நினச்சிருக்கேன். டயர்டாக ஆன மாதிரி தெரியுதா இப்போயே? ஓகே, ரைட். ஐ வில் ஜஸ்ட் மேக் மை செல்ஃப் பிரிஸ்க். நான் நானே பிரிஸ்காக மாற்றிடுறேன். ரைட், ஓகே. ஆடியன்ஸ் டு லிசன் கிளியர்லி.
ரைட். யாழ்னி எந்திரிக்கல, எந்திரிச்சா காட்டுறேன்டா, அவளே வந்துடுவாங்கடா, அவங்களே வந்துடுவாங்க. டு see and to hear a sound clearly. ஓகே, ரைட், சூப்பர். ரைட். என்னோடய ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக நீங்கள் சண்டை பண்ணிப்பீங்களா? முதுகு தான் வலிக்குது ஆக்சுவலாக. இன்றைக்கே முதுகு வலிக்க ஆரம்பிச்சு, நாளைக்கெலாம் என்ன ஆக போதோ தெரில. சரி, ரைட், வாங்க. லைட்டாக முதுகு மட்டும் கொஞ்சம் வேலை காட்டுது, பார்த்துக்கலாம் வாங்க. கான்சர்ட் ஹாலோட சீலிங்லாம் ஏன் வந்து கர்வ்டு ஷேப்பில் இருக்குது? These are basically curved surfaces which are used in auditorium and halls to improve the quality of the sound. நீ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக இது எழுதினாலே போதும், ரைட்டா? டு இன்க்ரீஸ் த குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படி எழுதினாலே போதும், சரியா? ஒரே ஒரு நிமிஷம், நான் யாழ் சாருக்கு மட்டும் ஒரு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். சரியா? இங்கே பாரு, உருட்டான். உண்மையிலே ஆள் சார் தான்டா மெசேஜ் பண்ணார். ஆள் சார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இதற்கா யாழ் நேசன் காட்டுதா? சார் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆக்சுவலாக நெக்ஸ்ட் லைவ் இருக்குல்ல, நெக்ஸ்ட் லைவ் வந்து நம்மளுக்கு இந்த சேனல் இல்லை, நம்ம சேனலுக்கே போயிடலாம். நம்ம சேனல்லே போய் லைவ் போடலாம். பிகாஸ் இன்றைக்கி சாயங்காலம் 12th ஸ்டாண்டர்ட் அண்ணாக்களுக்கு நீட் வேறு லான்ச் பண்ணுறாங்களே, சரியா? அப்போ 2 லைவ் போய்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும்ல. அதனால என்ன அப்படின்னா நம்ம சேனலுக்கே போயிடலாம், சரியா? நம்ம சேனலில் கெமிஸ்ட்ரி கிளாஸ் வந்து நம்ம சேனலில் தான் இன்றைக்கி ஈவினிங் வரப்போகுது. ஸோ இங்கே கிடையாது. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து நம்மளோட 10th சேனல்லே, ரைட்டா? 10th சேனலில் இங்கே வந்து இன்றைக்கி நீட்டுக்கு வந்து லான்ச். ஸோ நீங்களாம் வரப்போ உனக்கும் நீட் கிளாஸஸ்லாம் நாங்கள் எடுப்போம்ல. ஸோ உனக்கும் நீட்டெல்லாம் வேணும்னா இப்போ இருந்தே நல்லா படிக்க ஆரம்பிச்சுக்கோ, சரியா? அதனால் நம்ம இன்றைக்கி சாயங்காலம் 11th 12th சேனலில் அஸ் யூஷுவல் நம்ம வீட்டுக்கே போயிடலாம். நம்ம சேனல்லே போய் நம்ம கிளாஸ் கவனிக்கலாம், சரியா? ரைட், we are going back home, என்ன? ரைட், ஓகே. சன்லைட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னு எழுதக்கூடாது, எழுதலாமே. ஏன் சன்லைட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இல்லை? சன்லைட் இஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான். ரைட், ஓகே. ரைட், சரியா? ஸோ நீ ஜென்ரலாக என்ன பண்ண அப்படின்னா, எதுக்காக சீலிங் ஆஃப் த கான்சர்ட் ஹால் வந்து கர்வ்டாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா, டேரெக்டாக அவனோட ஃபஸ்ட் பாயிண்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, you can put it as to increase the sound quality, to increase the quality of the sound, key point. அடுத்து என்ன அப்படின்னா, this board is placed such that the speakers at the focus of concave surfaces, ரைட்டா? ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இந்த கான்கேவ் சர்ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு மாதிரி, அப்போ தான் மேலே போய் பட்டு டொமால்னு சவுண்டெல்லாம் கீழே வரும், சரியா? the sound of the speaker is reflected towards the audience, thus improving the quality of the sound heard by the audience. அப்போ என்ன பண்ணுது? the sound of the speaker போய் என்ன பண்ணுது? மேலே போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி கீழே வருது towards the audience, thus improving the quality of sound heard by the audience. அது என்ன பண்ணுது? சவுண்டோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ரைட், ஓகே. ஸோ அடுத்து, வாட் இஸ் அன் எக்கோ? ஸ்டேட் த கண்டிஷன் நெசசரி ஃபார் ஹியரிங் அண்ட் எக்கோ. இந்த கொஷின் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரைட்டா? இந்த கொஷின், ரைட்டா? எக்கோனா என்ன, எக்கோவிற்கான காரணிகள், அது வந்து நடக்கணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கிற திஸ் கொஷின் யூ கேன் எக்ஸ்பெக்ட், ரைட்டா? நான் இந்த எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஒரு சில கொஷின் தான் சொல்லுவேன், எல்லா கொஷினும் நான் சொல்ல மாட்டேன். அது வில் பி புட்டிங். இது எல்லாமே மெயின். ஆல்ரெடி இது எல்லாமே நான் ரொம்ப வடிகட்டி வச்சுருக்கேன். வடிகட்டினதுலையும் இன்னும் கொஞ்சம் வடிகட்டுறது தான் இந்த கொஷினெல்லாம், சரியா? இதெல்லாம் ரொம்ப ஹை ப்ரியாரிட்டி, நீ வந்து கண்டிப்பாக படிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து, அண்ட் எக்கோ இஸ் அ சவுண்ட் ரீப்ரொடியூஸ்ட் டியூ டு த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒரிஜினல் சவுண்ட் வேவ்.
எக்கோன்றது என்னதான் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டை ரீப்ரொடியூஸ்ட், அதாவது ஒரிஜினல் சவுண்டு போய் செவுத்தில் பட்டு திருப்பி ரீப்ரொடியூஸ் ஆகுது, அதுதான் என்னது எக்கோ. டியூ டு த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒரிஜினல் சவுண்ட் வேவ், ஒரிஜினல் சவுண்ட் வேவ் போய் பட்டு திரும்பி வரதை நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to call it as echo, ரைட்டா. அடுத்து the minimum time gap between the original sound and the echo must be 0.1 second, ரைட்டா. 0.1 second, one of the important one mark, சரியா. condition for echo, அதில் time gap between the original sound and echo, ஒரிஜினல் சவுண்டுக்கும் எக்கோக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டைம் கேப் என்ன அப்படின்னு 0.1 1 செகண்டா 0.01 0.001 கேட்பாங்க. ஸோ இட் இஸ் 0.1 செகண்ட். இதை தேர் ஆர் சம் கொஷின் பேப்பர்ஸ், நான் ஒரு ஸ்கூல் கொஷின் பேப்பரில் பார்த்தேன், என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 10⁻⁻1 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க, ரைட்டா. இஃப் இட் இஸ் கிவன் லைக் தட் 10⁻⁻1 செகண்ட் கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணணும் நீங்கள் கண்டிப்பாக அதையும் ஆன்சர் 10⁻⁻1 என்னது இட் இஸ் 0.1 செகண்ட் தானே, 0.1க்கு இப்படி கொடுப்பாங்க, சரியா கவனம். அடுத்து மினிமம் டிஸ்டன்ஸ் ஷுட் பி 17.2 மீட்டர், ரைட்டா. மினிமம் டிஸ்டன்ஸ் ஷுட் பி 17.2 மீட்டர். அதனால் இப்படியும் இருக்கலாம் இப்படியும் எழுதிக்கலாம், ரைட்டா. செல்வராஜ் எழுதலாம், நீங்கள் சொன்ன மாதிரி எழுதலாம், எஸ் எழுதலாம், ரைட்டா. ஓகே, நெக்ஸ்ட் வாட் ஆர் த மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ. ஓ இதை தான் நம்ம அப்போ பார்த்தோம்ல, எக்கோ ஆல்ரெடி பார்த்துட்டோம், சரியா. எக்கோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த கொஷின் அப்படியே பார்த்தாச்சு, ரைட். ஓ இல்லை 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 இது நம்ம ரெண்டாவது கொஷின் பார்க்கல, ரைட்டா. மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ. எக்கோ எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்துட்டோம், ரைட்டா. மதரோட யூட்ரஸில் இருக்கக்கூடிய குழந்தை அல்லது ஃபீட்டஸை அளவு மெஷர் பண்ணுறதுக்கு, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸில் எக்கோ யூஸ் பண்ணுறோம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்ன அப்படின்னா இதை எப்படி கால்குலேட் த ஸ்பீட் ஆஃப் த எக்கோ, எக்கோவோட ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது நார்மலாக ஸ்பீடோட ஃபார்முலா தான். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஃப்ரம் த சோர்ஸ் டு த சோர்ஸ் ஆஃப் த வால் பேக் டு த ரிசீவர். நீ இந்த ப்ராப்ளம் நடத்துகிறப்ப கவனிச்சிருந்திருப்ப ஷிப்பு சம்மு மட்டும், கப்பல் சம்மு, ரைட்டா. கப்பல் சம்மில் மட்டும் டிஸ்டன்ஸோட 2 மல்டிப்ளை பண்ணணும். ஏன் 2 மல்டிப்ளை பண்ணணும்? இஃப் த சவுண்ட் இஸ் ரிஃப்ளெக்டிங் பேக்கு, சவுண்டு போயிட்டு திருப்பி வருது, ரைட்டா. ரைட்டா, சவுண்டு போயிட்டு திரும்ப வருது, ரைட்டா. சவுண்டு போயிட்டு திரும்ப வருது, அப்போ போகிறதுக்குரிய டிஸ்டன்ஸு திரும்பி வர்றதுக்குரிய டிஸ்டன்ஸ் ரெண்டுமே ஈக்குவலில். போக 5 கிலோமீட்டர், வர 5 கிலோமீட்டர், அப்போ டோட்டலாக 10 கிலோமீட்டர். 2 × 5 10 கிலோமீட்டர். அதனால் 2 போட்டு செய்யணும், அதை மறந்துடாதீங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி 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 இம்பார்ட்டன்ட், சரியா. ரைட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. மறந்துடாத. எக்கோ செம்ம ரிஃப்ளெக்ட் ஆகுது, திருப்பி கம்மிங் பேக்கு, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா 2 போடணும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 2d/t, ரைட்டா. 2d/t இல்லைன்னா ஜென்ரலாக d/t போட்டால் போதும். சவுண்டு இப்போ அப்சர்வர் கேட்குறாங்க, நான் பேசுகிறேன் நீ கேட்குறல, இப்போ நான் பேசுகிறேன் நீ கேட்குற, எனக்கு எக்கோ அடிக்குதா? எக்கோ அடிக்கலை. அப்போ எனக்கும் உனக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை டீன்னு எடுத்துக்கிட்டால் போதும். இதே நான் வந்து இங்கே ரூமில் இருக்க இந்த போர்டு கிட்ட போய் பேசுகிறேன், ஹலோ 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 அப்படின்னு பேசுகிறேன். அப்போ என்ன அர்த்தம்? அதில் பட்டு திருப்பி எக்கோ வருது. அப்போ என்ன பண்ணணும்? 2 டைம்ஸ் போடணும். அப்போ என்ன பண்ணணும்? 2 டைம்ஸ், சரியா. அக்கார்டிங் டு த மேக்னிடியூடு தான் மினிமம் டிஸ்டன்ஸ் வருமா? என்னது மேக்னிடியூடு? வாட் இஸ் மென் பை எலக்ட்ரிக் கரண்ட்டு? டிஃபைன் இட்ஸ் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். நீங்கள்லாம் சொல்கிறீங்களே முன்னாடி இருக்க கொஷின்லாம் வராது அப்படின்னா 2022 கேட்டிருக்காங்க, திரும்ப அது 25 கேட்டிருக்காங்க. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் சான்சஸ். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்? நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும், சரியா. ப்ரீவியஸ் இயர் கொஷினை படித்தே ஆகணும், ரைட். அடுத்து த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இன் அ கண்டக்டர். எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு என்னது? கரண்ட்டுனாலே என்னது? எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறது, அதாவது சார்ஜ் ஃப்ளோ. சார்ஜ் குடுன்னு ஓடிச்சுன்னா அதுதான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம? எலக்ட்ரிக் கரண்ட். த ரேட் ஆஃப் flow of charge in a conductor. If a net charge q passes through any cross section of a conductor in time t, then the current flowing through the conductor is I equal to q/t. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க நல்லா கவனி. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ரொம்ப சிம்பிள். நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். தமிழ் மீடியம் பசங்க இருக்கீங்களா? தமிழ்லையும் சொல்கிறேன், ரைட். இதுக்கப்புறத்துலேருந்து தமிழ்லையும் கண்டினியூ பண்ணிடுவோம். த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் அ கண்டக்டர். ஒரு மின் கடத்து திறன், ரைட்டா. ஒரு மின்னோட்டம், அதாவது ஒரு கடத்தியின் வழியாக பாயும் மின்னோட்டத்தின் வீதம் தான் மின்னோட்டம் எனப்படும். அதாவது ஒரு கண்டக்டரில்
பாஸ் ஆகக்கூடிய சார்ஜை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்ல போகிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நெட் சார்ஜ், அதில் போகக்கூடிய சார்ஜோட கவுண்ட்டு Q, அதில் போகக்கூடிய சார்ஜோட கவுண்ட் என்னது Q. சார்ஜ் Q பாசஸ் த்ரூ எனி கிராஸ் செக்ஷனல், அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பரப்பளவில் Q போகுது இன்னும் டைம் T. ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ சார்ஜ் போகுது, பர்டிகுலர் டைமில் இவ்வளோ Q போயிருக்கு அப்படின்னா இந்த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கண்டக்டர் இஸ் I is equal to Q by T. I is equal to Q by T. Q by Tங்கிறது தான் ஃபார்முலா. சரியா? அதாவது T காலத்தில், T அப்படின்ற காலத்தில் ஒரு கடத்தியின் குறுக்கு வெட்டு பரப்பு வழியாக Q என்ற நிகர மின்னூட்டம் பாய்ந்தால் அந்த கடத்தியின் வழியாக பாயும் மின்னோட்டம் I is equal to Q by T, ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில். சரியா? அப்போ அதோட SI யூனிட் என்னது, அதனுடைய SI அலகு, கரண்ட்டோட SI யூனிட் என்னது, ஆம்பியர். கரண்ட்டோட SI யூனிட் ஆம்பியர். ஓகே, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கடா, ஒரு கன்ஃபியூசிங் கொஸ்டின். நேற்று கூட நம்ம குவிஸில் பார்த்தோம் ரைட்டா. SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் என்னது? நான் சொன்னது மட்டும் படித்தா போதும் சாமி, படிங்கப்பா. நீங்கள் டவுட் கமெண்ட் பண்ணால் கிளியர் பண்ண மாட்டேங்கிறீங்க. இவ்வளோ மெசேஜ் வரப்போ நான் எப்படி அதை கிளியர் பண்ண முடியும்? நான் டவுட் இருக்குன்னு கேளுங்கன்னு சொல்கிறப்ப நீங்கள் பண்ணுங்கள், அப்போ நான் பார்ப்பேன். சரியா? இதுக்கு ஆம்பியர்னு நிறைய பேர் ஆன்சர் நேற்று பண்ணிங்க, ஆம்பியர்னு ஆன்சர் பண்ணிங்கன்னா தப்பு. பவர் அப்படின்னா என்னது, அது வாட். எக்ஸாம் ஹாலில் எலக்ட்ரிக்னு பார்த்த உடனே நம்ம கை ஆம்பியருக்கு தான் போகும். அதனால தான் இப்போயே உனக்கு சொல்லிட்டேன், நீங்கள் எக்ஸாம் ஹாலில் என்னெல்லாம் தப்பு பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையும் இப்போயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதனால் அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் பவர் வாட், இட் இஸ் கோயிங் டு பி ஆம்பியர். அப்போ எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் பவருக்கு பதிலாக எலக்ட்ரிக் கரண்ட்டு, எலக்ட்ரிக் கரண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் என்னது, we are going to call it as ஆம்புக்கு, அதுக்கு தான் ஆம்பியர், அதுக்கு ஆம்பியர், அதுக்கு ஆன்சர் என்னது, ஆம்பியர். ஸோ அடுத்து the current flowing through the conductor is said to be 1 ஆம்பியர். இப்போ பாருங்கள் 1 ஆம்பியர்னா என்ன கேள்வி பார்த்தியா? கரண்ட்னா என்னன்ற டெஃபினிஷன் முன்னாடி இருக்கு. இப்போ 1 ஆம்பியர்னா என்ன? The current flowing through the conductor is said to be 1 ampere when a charge of 1 coulomb flows across any cross section of a conductor in 1 second. Hence 1 ampere equal to 1 coulomb per second. அப்போ ஒரு ஆம்பியர்னா என்னென்னா ஒரு செகண்டில் எத்தனை சார்ஜ் போகுது, இப்படிங்கிறதுக்குள்ள எத்தனை சார்ஜ் போகுது, இப்படிங்கிறதுக்குள்ள நம்மளுக்கு ஷாக் அடிக்குமா? ஷாக் அடிக்கிற வயரை தொட்டு பார்த்தா தான் தெரியும். எத்தனை பேருக்கு ஷாக் அடிச்சிருக்கு? யார் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் ஷாக் அடிச்சிருக்கு? யார் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் ஷாக் அடிச்சிருக்கு சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் ஷாக் அடிச்சிருக்கு? யாருக்கா ஷாக் அடிச்சிருக்கா? ஆமாம், சாயங்காலம் 7 மணிக்கு கெமிஸ்ட்ரி நடத்துவேன். சாயங்காலம் 7 மணிக்கு இதே மாதிரி கெமிஸ்ட்ரி. ஓகே, கிட்டத்தட்ட எல்லாருமே யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் மாதிரி. ஓகே, அந்த டைலாக் சொன்னது ஞாபகம் வருது. வீடியோ ஷேர் பண்ணிட்டியா? சும்மா ஆமான்னு சொல்லக்கூடாது, நிஜமாகவே ஷேர் பண்ணணும் ரைட்டா. உண்மையிலேயே நீ யாரோ ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிற, காசு பணம் செலவு பண்ணாமல் ஒரு ஹெல்ப் பண்ண போகிற. அதனால் இப்போயே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடு. ஒரு நாளைக்கு என்னடா அவன் பைத்தியக்கார மாதிரி 2-3 வீடியோ ஷேர் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. அதனால அவங்களுக்கு யூஸ் ஆனால் ஆகட்டும், யூஸ் பண்ணேன்னா அவங்களோட கஷ்டம். நம்ம வேலையை சரியாக பண்ணிவிடும். சரியா? அதனால் அதை பண்ணிடுங்க. நான் கூட வியூஸ் வரணுன்றதுக்காக வீடியோ போட முடியுமா? யோசிச்சு பாருங்கள். நம்ம வீடியோ போடுவோம் இந்த டைமில் 100 பேரோ 200 பேரோ 1000 பேரோ வந்து பார்ப்பாங்கல்ல, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான். சரியா? ஓகே ரைட். ஓகே, ஹீட்டர் போடும்போது ஷாக் அடிச்சிருக்கு நிறைய பேர். ஷாக் அடிக்கிறப்ப எவ்வளோ செகண்ட் ஆகும்னு நினைக்கிறேன்? 1 செகண்ட் தான். ஆனால் கரண்ட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குமா? 1 செகண்டை விட கம்மி தான். நீங்கள் தொட்ட உடனே அது பாஸ் ஆகிறது எங்கே வரைக்கும் பாஸ் ஆகும்? இங்கே தொட்ட இங்கே மட்டுமா? நீங்கள் இப்போ அந்த ஹீட்டரு அந்த மாதிரி பெரிய பெரிய டிவிலெலாம் ஷாக் அடிச்சுன்னா சரக்குன்னு இங்கே வரைக்கும் இருக்கும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் ரைட்டா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கும். 1 செகண்டை விட கம்மியாக. அப்போ எவ்வளோ சார்ஜ்? அப்போ உங்கள் உடம்புல எவ்வளோ ஆம்பியர் வந்திருக்கும்? அதுதான் ஆம்பியர். அப்போ ஆம்பியருங்கிறது 1 செகண்டில் எவ்வளோ சார்ஜ் போகுது, ஏன்னா அவ்வளோ சார்ஜ் போகும். அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க ரைட்டா. 1 செகண்டில் எவ்வளோ சார்ஜ் போகுதோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 ஆம்பியர்னு சொல்ல போகிறோம். அந்த சார்ஜோட யூனிட் என்னது? கூலும். ஸோ 1 கூலும் by 1 செகண்ட் இஸ் கால்ட் 1 ஆம்பியர். அதுதான் 1 ஆம்பியர். எலக்ட்ரிக் பவர்னா என்னது? நம்ம வீட்டிலலாம் கரண்ட் வந்து எத்தனை ஆம்பியர் ஓடி இருக்குன்னு சொல்லுவாங்களா?
ஸோ பவர் இஸ் அ மெஷர் ஆஃப் கன்சம்ஷன். எவ்வளோ கரண்ட் நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோமோ அதை ஆம்பியரில் சொல்ல முடியாது. ஸோ அதை நம்ம வாட்டில் தான் சொல்ல முடியும். வாட் ஹவர், கிலோ வாட் ஹவர் அப்படி தான் சொல்லுவோம். சரியா? அதுதான் எலக்ட்ரிக் பவர். ரைட்டா? ஓகே. ஸோ அப்போ 1 ஆம்பியர்னால் என்ன, எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னது, எவ்வளோ சார்ஜு ஒரு பர்டிகுலர் டைமில் போயிருக்கு ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் கண்டக்டரில் அப்படிங்கிறது கரண்ட். 1 ஆம்பியர் அப்படின்னா என்ன அர்த்தம், 1 கூலும் ஃப்ளோஸ் அக்ராஸ் எனி கிராஸ் செக்ஷன் இன் 1 செகண்ட். ஒரு கூலும் ஒரு செகண்டில் போகிறது தான் 1 ஆம்பியர்னு சொல்ல போகிறோம். அம்மீட்டர் அடுத்து கரண்ட்டை மெஷர் பண்ணுற டிவைஸ் பேர் அம்மீட்டர். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுற டிவைஸ் பேர் என்ன, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அடுத்த லைவ் 7 மணிக்கு, அடுத்த லைவ் 7 மணிக்கு. 6 மணிக்கு உனக்கு ஒரு ரெக்கார்டட் வீடியோ வரும், தரமான வீடியோ ரெக்கார்டட் லைவ் நம்ம சேனலில். அடுத்து இனிமேலாம் நம்ம சேனலுக்கு போயிடலாம், நம்ம 10th சேனலுக்கு போயிடலாம். ரைட்டா? இங்கே வேண்டாம், இனிமேல் எல்லாமே 10th சேனலில் தான் லைவ். சரியா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் பேர் என்னது, வோல்ட் மீட்டர். ரைட்டா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் பேர் வோல்ட் மீட்டர். சரியா? ஓகே. அம்மீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட். சரியா? அம்மீட்டர் எப்பயுமே சீரீஸில் கனெக்ட் பண்ணணும், வோல்ட் மீட்டர் எப்பயுமே பேரலில் கனெக்ட் பண்ணணும். சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மீட்டர் ஆல்வேஸ் மஸ்ட் பி கனெக்டட் இன் சீரீஸ், வோல்ட் மீட்டர் ஆல்வேஸ் மஸ்ட் பி கனெக்டட் இன் பேரலல். கரெக்டாக நான் சொன்னது? அம்மீட்டர் சீரீஸ்லேயும் வோல்ட் மீட்டர் பேரலையும் கனெக்ட் பண்ணணும். கரெக்டாக நான் சொன்னது? ஐ எம் ரைட் ஆர் ராங்? எஸ் ஆர் நோவா? கரெக்ட். சரியா? அது கூட கேட்பாங்க. ரைட்டா? அம்மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணணும், வோல்ட் மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு கேட்பாங்க. ரைட்டா? அம்மீட்டர் ஹேஸ் டு பி ஏஎஸ், 𝑉𝑝, 𝑉𝑝ன்னு நினச்சிக்கோ. ரைட்டா? 𝑉𝑝, ஏஎஸ்விபி, ஏஎஸ்விபி. அம்மீட்டர் சீரீஸு, வோல்ட் மீட்டரு பேரலல். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். ரைட்டா? பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் 2022க்கு அப்புறம் 25ல் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸை கேட்கலாம். சரியா? அதனால் கவனமாக கவனிங்க. ரைட். when a number of like or unlike parallel forces, when a number of like or unlike parallel forces on a rigid body and the body is of equilibrium. ரைட்டா? when a like or unlike parallel force acts on a rigid body, ஒரு ரிஜிட் பாடி இருக்குது, இது ஒரு ரிஜிட் பாடியாக எடுத்துக்கலாமா? ரைட். சரியா? இது ஒரு ரிஜிட் பாடி, ஒரு கடினமான ஒரு பொருள். இது மேலே என்ன பண்ணுறேன், ஒரு லைக்கு அன்லைக். ரைட்டா? ஒரே மாதிரி. ரைட்டா? அன்லைக் ஃபோர்ஸ் அண்ட் லைக் அண்ட் அன்லைக் ஃபோர்ஸ். லைக்காகவும் இருக்கலாம், அன்லைக்காகவும் இருக்கலாம். இப்படி நாங்கள் 2 பக்கமும் 2 கையும் வச்சு ஒரே பக்கம் தள்ளுறேன், இல்லை ஆப்போசிட்டாக தள்ளுறேன். ரைட்டா? ஆப்போசிட்டாக தள்ளுறேன். ரிஜிட் பாடி அண்ட் த பாடி இஸ் இன் யூக்லிபிரியம். பாடி யூக்லிபிரியமில் இருக்கான். ஓ, தட் மீன்ஸ் என்னது, நான் இப்படி தான் 2 பக்கமும் நகர்த்துறேன், ஆனால் என்ன பண்ணலை, அது அப்படியே இருக்குது. இல்லை இப்படி நகர்த்துறேன், அப்போ என்ன பண்ணல, அந்த பாட்டில் அப்படியே தான் இருக்குது, நகரவே இல்லை. அப்போ தென் த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் இன் clockwise direction is equal to the algebraic sum of moments of anti-clockwise direction. அதாவது இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் ஈக்குவல். கரெக்டு தானே? எப்போ இந்த 2 ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கோ அப்போ தானேப்பா இது நகராமல் இருக்கும். இந்த ஃபோர்ஸை விட இந்த ஃபோர்ஸ், இதை விட இந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் இந்த பாட்டில் இந்த பக்கம் போயிடுக்கும். 2 பேருமே ஈக்குவல் ஃபோர்ஸாக இருக்கனால தான் அப்படியே கன் மாதிரி நிற்கிறாங்க. கரெக்டாக? 2 பேர் ஈக்குவலாக இருக்கனால தான் கன் மாதிரி நிற்கிறாங்க. அப்போது the moments in the clockwise direction is equal to the algebraic sum of the moments in anti-clockwise direction. F1 into D1 is equal to F2 into D2 அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? ரைட். நெக்ஸ்ட். In common, what is the value of least distance of distinct vision of a human? ரைட்டா? இது ஒரு 1 மார்க்கு. சரியா? ஹியூமன் பீயிங் வந்து குறைந்தது எந்த டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்க முடியும்? கையில் புக் வச்சுருக்கீங்களா? யாரையெல்லாம் கையில் புக் வச்சுருக்கா? How many of you are having a science book? இல்லை ஏதோ ஒரு நோட்டோ ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்களா? புக் ஆர் நோட் ஆர் பேப்பர் ஆர் சம்திங் ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்களா? Do you have anything? Do you have anything? Yes. ஓகே. ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்காக. ரைட்டா? இப்படி வச்சுக்கோ. புக்கை எப்படி வை, நான் எப்படி வச்சுருக்கேன் பாரு. ஜஸ்ட் கீப் இட் லைக் திஸ். இப்படி வச்சு அந்த புக்கோ நோட்லேயோ இருக்கிறத வாசிட்டு பார்க்கலாம். நான் பாரு, நான் வந்து உனக்காக உன் முன்னாடி நான் செஞ்சு காட்டுறேன், நீனும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்படி செஞ்சு பாரு. பார்த்தேன்னா என்ன பண்ணாது, ஒன்றுமே தெரியாது. அப்படியே கொஞ்சம் தூரம் நகர்த்து, லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் கிளியராக தெரியாது. இன்னும் கொஞ்சம் நகர்த்து, கொஞ்சம் தெரியும், ஆனாலும் ஒரு கண்ணு வலிக்கு. இப்படி வச்சு ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. அதே இந்த அளவில் வச்சு பாரு. திஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 25 சென்டிமீட்டர் இருக்கும். ரைட்டா?
அப்ராக்சிமேட்டாக ஒரு பெரிய உட்டன் ஸ்கேல் 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கப்ப வச்சு பார்த்தேன்னா உனக்கு கிளியராக ரீட் பண்ண முடியும், கண்ணு வலிக்காது, எதுவுமே இருக்காது. அது பக்கத்தில் கொண்டு வந்தனாலே உனக்கு யூ வில் பி கெட்டிங் சம் கிளார், கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ரைட்டா, ஒரு சில பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் பார்க்குறப்ப இப்படி பக்கத்தில் தெரியவே தெரியாது. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா சொல்கிறேன், மேபி நாளைக்கு இந்த கொஷின் வந்துச்சுன்னா நேற்று நம்ம பண்ணோம்ல அது 25 சென்டிமீட்டர்னு சார் சொன்னாங்க அப்படின்னு படித்ததெல்லாம் இருக்கும், ஆனாலும் இந்த மாதிரி இருக்கப்போ ரைட்டா. யாழ் சார் சொன்னாரா? ஓகே ஓகே ரைட்டு, ஆமாம் கரெக்டு. அந்த டைமில் நானும் பார்த்தேன் 25 சென்டிமீட்டர்னு யாழ் சார் கூட சொன்னாங்க ரைட்டா. நம்மளும் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஓ ஃபோனை வச்சு ட்ரை பண்ணியா? ரைட் ஓகே, ஃபோன் வச்சு கூட ட்ரை பண்ணலாம், ஃபோனை கூட வச்சு ட்ரை பண்ணலாம் ரைட் ஓகே குட். சரியா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஷின் சரியா, இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கொஷின்ஸ் கூட கேட்குறாங்க சரியா. புக் பேக் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அப்போ இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம், அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும், இந்த கேஸ் ஸ்டடின்னு சிபிஎஸ்சியில் இருக்கும். அந்த மாதிரி என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு அதுக்குரிய சொல்யூஷன் கேட்பாங்க. க்ரியேட்டிவாக கேட்குறது, இப்படி தான் க்ரியேட்டிவாக கேட்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மேட்ரா, இதெல்லாம் ஒரு மேட்ரா பாஸ், சப்ப மேட்ரு பாஸ். வாங்க பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் என்ன கிளாஸ் ரூம், ஒரு ஸ்டூடெண்ட்டு கிளாஸ் ரூமில் இருக்காங்க, டெக்ஸ்ட் புக்கை வாசிக்க முடியுது, பட் cannot be able to see the letters on the blackboard. கிட்டத்தட்ட நம்மள நிறைய பேருக்கு இருக்க கண்டிஷன். நம்ம கிளாஸ்லலாம் கண்டிப்பாக கண்ணாடி போட்டிருப்பாங்களே, நம்மளோட ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தவங்க. ஈவன் உன்னோட பெரிய ஃப்ரெண்ட் யார்? உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், உன்னோட பெரிய ஃப்ரெண்ட் யார்? உன்னோட பெரிய ஃப்ரெண்ட் யார்? ஹூ இஸ் யுவர் பிக் ஃப்ரெண்ட்? ஹூ இஸ் யுவர் பிக் ஃப்ரெண்ட்? உன்னோட பெரிய ஃப்ரெண்ட் யார்? யாழ் சார் 25 சென்டிமீட்டர் 0.25 மீட்டர்னு சொல்லியிருப்பார், 0.25 மீட்டர். உன்னோட பெரிய ஃப்ரெண்ட் யார்? பரவாயில்ல, உண்மையிலே இதை வச்சு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறப்ப தெரிஞ்சிடும் யார் வந்து என்னோடய கிளாஸ் ரெகுலராக அட்டன் பண்ணி. ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கேன் உன்னோட பெரிய ஃப்ரெண்டு சயின்ஸ் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் தான் அப்படின்னு. ஸோ அப்போ பரவாயில்ல ஓகே ரைட், நான் தானே சொல்லியிருக்கேன். அப்போ நான் தான் சொன்னவெல்லாம் காலையிலேருந்து அது கடைசி 2 நாளாக என்னோடய லைவ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான்னு அர்த்தம். இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம லைவில் பேசின விஷயத்தை வச்சு போட்டு வாங்கிடலாம். உண்மையிலே எவன் தான் கவனிச்சிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். என்ன ரைட், மாட்டிக்கிட்ட பங்கு அந்த மாதிரி. ஸோ அப்போ உன்னோட பெரிய ஃப்ரெண்டு கூட இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, புக்கில் இருக்கிறதெல்லாம் தெரியும், போர்டில் இருக்கிறதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு. வென் ஐ வாஸ் அ 6th 7th 8th 9th 10th ஈவன் அப் டு காலேஜ் ஐ வாஸ் ஆல்சோ வியரிங் அ ஸ்பெக்ஸ். நானும் கண்ணாடி போட்டுகிட்டு இருந்தேன். நானும் கண்ணாடி போட்டுட்டுலாம் இருந்தேன். எல்லோரும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்க மாதிரி நானும் போட்டிருந்தேன். இங்கே யார் யாரெல்லாம் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கா? எஸ். அதுக்கப்புறம் நான் லேசர் பண்ணிட்டேங்கிறது வரைக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நீ வந்து என்னுடைய தீவிரமான ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஏன்னா நான் வீடியோ போட்டாலே பார்க்குறவேன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய லைவில் நான் அதை பற்றி பேசியிருக்கேன், அதனால் ரைட். சரியா, ஓகே. ஹைஃபை நிறைய பேர் யார் யாரெல்லாம் கண்ணாடி போட்டிருக்கியோ அவங்களுக்குலாம் ஒரு ஹைஃபை. ஏன்னா கூட்டமே கண்ணாடி போட்டவனா தான் இருப்பீங்க போல். ஏன்டா பூரா உள்ளே உட்காந்துருக்கவங்க பூரா கண்ணாடி போட்டிருக்கான் போல். இப்போ தான் கொஞ்சம் வருது. பாதி பேர் நீ ஏண்டா ஃபோன் பார்த்து பார்த்து படித்து ஒரு வேளை கண்ணாடி போடுற மாதிரி ஆயிடுச்சு போல். சரி ரைட். ஸோ போர்டில் இருக்கிறது தெரியல. அப்போ என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை இருக்குது? நம்மளுக்குலாம் என்ன பிரச்சனை இருந்துச்சு? எனக்கு இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு இருக்குது. என்ன பிரச்சனை? மயோப்பியா. இதுக்கு பேர் என்னது? மயோப்பியா. அதாவது பக்கத்தில் இருக்கிறது தெரியுமா, தூரத்தில் இருக்கிறது தெரியாதான். தட் இஸ் கால்ட் மயோப்பியா. அப்போ ஃபஸ்ட்டு டிஃபெக்ட் என்னது? மயோப்பியா. இதுக்கு என்ன காரணம்? மயோப்பியாவுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை பார்க்காம சொல்ல முடியுமா யாராவது? மயோப்பியாவுக்கு என்ன காரணம்? ஓகே, ஹைஃபை நல்லா கொடுக்குறீங்களா. மயோப்பியாவுக்கு காரணம் என்னது? ஐபால் லென்த் ஆகிடுச்சா இல்லை ஷார்ட் ஆகிடுச்சா? லென்த்தனிங் ஆஃப் ஐபாலா இல்லை ஷார்ட்டனிங் ஆஃப் ஐபாலா? இப்படி பேசினாலும் நாளைக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோப்பியா அல்லது கான்வெக்ஸ் கான்கேவ் லென்ஸோட டிஃப்ரென்ஸ்லாம் கேட்பாங்க. அப்படியே எழுதிடலாம். லென்த்தனிங் ஆஃப் ஐபாலா, ஷார்ட்டனிங் ஆஃப் ஐபாலா? ஐபால் நீளம் ஆகிடுச்சா, ஐபால் சுருங்கிருச்சா? பார்த்துடலாம் வாங்க. known as short sightedness occurs due to lengthening of eyeball. eyeball வந்து என்னது? நீளமாயிடுச்சு. அதாவது இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, நீளமாக இருக்குது, தூரத்தில் இருக்கிறது தெரியலை. ஏன்னா என் கண்ணு நீளமாயிடுச்சு. என் கண்ணு நீளமானனால என்னால் நீளமாக இருக்கிறத பார்க்க முடியல, தூரத்தில் இருக்குது. என் கண்ணு தூரமாக போயிடுச்சு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோ, கன்ஃபியூஸ் ஆகும். கண்ணு நீளமாயிடுச்சு, கண்ணு லென்த் ஆகிடுச்சு, அதனால தூரத்தில் இருக்கிறது தெரியாது. கண்ணு நீளமானனால எனக்கு என்ன பண்ணலை, பக்கத்தில் இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. அதனால இங்கிலீஷில் அதுக்கு ஷார்ட்கட் என்னது? ஷார்ட் சைட்டட்னஸ். மயோப்பியாவை என்ன சொல்லலை நம்ம? ஷார்ட் சைட்டட்னஸ். ஷார்ட் சைட்டட் என்ன? இது பக்கத்தில் இருக்கிற மட்டும்தான் தெரியும். கண் நீளமாயிட்டனால
ஷார்ட் சைட், பக்கத்தில் இருக்கிறது தான் தெரியுது, தூரத்தில் இருக்கிறது தெரியலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சூப்பரில், இனிமேல் மறக்கவே மறக்காது. ரைட்டா? அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லென்த்தனிங் ஆஃப் ஐபால், இந்த டிஃபெக்ட்னால நியர்பை ஆப்ஜெக்ட்ஸை நல்லா பார்க்க முடியும், டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை நல்லா பார்க்க முடியாது. அப்போ இதுக்கு ரெமிடி என்னது? ரெமிடி என்னது? எந்த லென்ஸை போட்டு கரெக்ட் பண்ணலாம்? எந்த லென்ஸை போட்டு கரெக்ட் பண்ணலாம்? நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுருக்கோம், வெக்ஸாக இருக்கவனுக்கு என்ன கண்ணாடி போடணும்? வெக்ஸாக இருக்கவனுக்கு ஹைப்பர் மெட்ரோபியா, ஹைப்பராக இருக்கவனுக்கு வெக்ஸ் போடணும், கான்வெக்ஸு. அப்போது ஆப்போசிட்டில் இவன் நம்மளுக்கு இங்கே என்னது? மயோப்பியாவுக்கு கான்கேவ். ரைட்டா? ஹைப்பர் மெட்ரோபியா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். கான்வெக்ஸ், வெக்ஸாக இருக்கவனுக்கு ஹைப்பர், அது ஞாபகம் வச்சுக்கிட்டா இது ஈஸியாக கான்கேவ்னு போட்டுடலாம். ரைட்டா? இதுக்கு என்னது? கான்கேவ் லென்ஸ். மயோப்பியாவுக்கு கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸு ஹைப்பர் மெட்ரோபியாவுக்கு. அவ்வளோதான். ரைட்டா? அப்படி சம்மந்தப்பட்டு கிளியர். அப்படியே நாளைக்கு பாரு, நிஜமாக சொல்கிறேன், இந்த லைவெல்லாம் அட்டன் பண்ணவனுக்கு எக்ஸாம் ஹாலில் இதெல்லாம் எழுதுகிறப்ப இப்படி நான் கை காமிச்சது, நான் இப்படி பண்ணது, என்னோடய ஆக்ஷன்ஸ் எல்லாம் உன்னோட பேப்பரில் இந்த படத்துலலாம் காட்டுவாங்கள்ல, அப்படியே எழுதுகிறப்ப அது வந்து ஆக்சுவலாக எடிட்டிங்கில் இருக்கும் அந்த பேப்பரில் வந்து பேக்ரவுண்டில். இப்போ இந்த இதெல்லாம் பேக்ரவுண்டில் உனக்கு தெரியுது பார்த்தியா, நம்ம லோகோ இருக்குல்ல, ஆப்ரேஷன் 75 லோகோ இருக்குது. அந்த மாதிரி உன்னோட பேப்பரில் நான் பண்ண ஆக்ஷனு, நான் செஞ்சதெல்லாம் உனக்கு ஞாபகம் வரும். சிரிச்சிட்டே எழுதுவேன், கண்டிப்பாக சந்தோஷத்தோடு எழுதுவேன் எக்ஸாமில். மைண்டுக்குள்ளே ரிஃப்ளெக்ஷன் என்ன? எஸ், கண்டிப்பாக யூ வில் டெஃபினெட்லி இருக்கும். கண்டிப்பாக ஒரு கொஷின் கூட நான் சொன்னது வராமல் போயிடும், நிறைய கொஷின் வரும். ஸோ ஒவ்வொரு கொஷின் எழுதுகிறப்பையும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தாட் வரும். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்? சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட யூசஸ் என்ன? யூஸ்டு பை வாட்ச் ரிப்பேரர்ஸ். ரைட்டா? வாட்ச் ரிப்பேர் பண்ணுறவங்க, வாட்ச் ரிப்பேரர்ஸ். ரைட்டா? வாட்ச் ரிப்பேரர்ஸ். அதுக்கப்புறம் ரீட் ஸ்மால் லெட்டர்ஸ் கிளியர்லி, சின்ன லெட்டர்ஸ்லாம் கிளியராக ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்சர்வ் பார்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர்ஸோட பார்ட்ஸு, இன்செக்ட்ஸோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸ். ஃபாரன்சிக் சயின்ஸ்னால் இது தடயவியல் நிபுணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதாவது தடயங்கள் தேடி போவாங்களே, என்னென்னதான் க்ளூ இருக்கா, ஏதாவது க்ரைம் சீனில் ஏதாவது விட்டுட்டு போயிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணாங்களா, அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு ஜூம் பண்ணி காட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? அடுத்து, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப்? ஓகே, ஐ காட் ஒன் கொஸ்டின். எனக்கு புதுசாக ஒரு கொஸ்டின் ஞாபகம் வந்துருச்சு இந்த டெலஸ்கோப்பை பார்த்தோன்னே. ஹூ டிஸ்கவர் டெலஸ்கோப்? பார்க்கலாம். ஹூ இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர் கிவர்னு பார்க்கலாம். யார் ரைட் ஆன்சர் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். ஹூ டிஸ்கவர்ட் டெலஸ்கோப்? சோஷியல் லைவ் போடுவீங்களாவா? என்ன ஒரு கேள்வி. சூப்பர் தர்ஷியா, ரைட். அதெல்லாம் நேற்றே சொல்லியிருக்கலாம். கலீலியோ, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சூப்பர் டூப்பர் ராங் ஆன்சர். Galileo is the one of the super duper strongest biggest worst wrong answer. சரியா? வெரி குட் ஷர்லின், அதெல்லாம் தைரியமாக அவங்க படிச்சிடலாம். ரைட்டா? ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஒஸ்ட் ஆன்சர் அதுதான். ஒழுங்காக அவ்வளோ பேர் என்ன தெரியுமா பண்ணுற? யூ ஆல் மஸ்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கவனி. எல்லாரும் இன்றைக்கி சாயங்காலம் உனக்கு மாஸ்டர் பிடிஎஃப் வரும்ல, அந்த மாஸ்டர் பிடிஎஃப்பில் சயின்டிஸ்ட் நேம் இருக்க, அந்த பிடிஎஃப் எடுத்து ஒழுங்காக ஒரு தடவை படிச்சிருங்க. சரியா? ஆன்சர் என்னது? ஜான் லிப்பர்சி. ரைட்டா? ஜான் லிப்பர்சி தான் என்ன பண்ணார்? ஃபஸ்ட்டு டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சவர் ஜான் லிப்பர்சி. கலீலியோ கிடையாதுடா, கலீலியோ கிடையாது. கலீலியோ வந்து கண்டுபிடிக்கலை. கலீலியோ வாஸ் நாட் டிஸ்கவர்டு த டெலஸ்கோப். அவர் டிஸ்டன்ஸ், அதாவது டெலஸ்கோப்பை வச்சு கேலக்ஸிஸில் இருக்கக்கூடிய யூனிவர்ஸில் வேறு பிளானட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும்னு சொன்னார் அந்த மனுஷன். ஆனால் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது ஜான் லிப்பர்சி. ரைட்டா? ஜான் ஹான் லிப்பர்சியா? ஜான் லிப்பர்சி தான்டா, ஜஹான் லிப்பர்சி. JOHAN, ஜொஹான் லிப்பர்சி வரும்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஹான் லிப்பர்சியா ஜொஹானா? ஜேல தான் ஆரம்பிக்கும். சரியா? இங்கே பாரு, அதுக்குள்ளே ஒருத்தன் வருஷத்தையே போட்டுடான். தமிழ் மீடியம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஆனந்தகுமார் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதையும் சேர்த்து. இருக்குது தமிழ் மீடியம் வச்சிருக்கேன். இது பக்கத்துலேயே இருக்குல்ல. ரைட். ஓகே, டெலஸ்கோப்போட பயன்கள் என்ன? ரைட்டா? தொலைநோக்கியின் நன்மைகள் என்ன? கேலக்சிஸ். ரைட்டா? கேலக்சிஸ்னா என்னது? விண்மீன் திரள்கள், கோள்கள் மற்றும் விண்மீன்கள் பிற விண்பொருட்களை விரிவாக பார்க்க, அதாவது வானத்தில் இருக்கிறது ஃபுல்லாக பார்க்குறதுக்காக. நீ அதை உன்னோட ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம், இங்கே இருக்கிறது தான் எழுதணும்னு இல்லை. டு சி த ஹெவன்லி பாடிஸ், டு சி த பாடிஸ் ப்ரெசன்ட் இன் த ஸ்கை, விண்ணில் உள்ள பொருட்களை ஆராய்வதற்கு பயன்படுது அப்படின்னு கூட நீ எழுதலாம். சரியா? ரைட். எடுத்து கேமரா கேன் பி அட்டாச்டு ஃபார் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட். செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் விண்பொருள் தான்.
வெண்பொருட்களை புகைப்படம் எடுக்க இதனுடன் கேமராவை இணைக்க முடியும். நீங்கள் பைனாக்குலர்ஸோ அதிலலாம் இணைக்க முடியாது. வேறு டெலஸ்கோப்பில் நம்மளால் கேமராவை கூட அட்டாச் பண்ணிக்க முடியும். கேன் பி வியூட் ஈவன் வித் அ லோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டு. ரைட்டா? மைக்ரோஸ்கோப் உங்கள் ஸ்கூல்லலாம் காமிச்சிருக்காங்களா? மைக்ரோஸ்கோப்பை லேபு பக்கம் கூட்டிகிட்டு போனார்களா? அதுவே ஒரு டவுட்டு. ரைட்டா? லேப் பக்கம் கூட்டிகிட்டு போனாங்களா? லேப் பக்கம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னா உனக்கு மைக்ரோஸ்கோப் காமிச்சிருப்பாங்க. மைக்ரோஸ்கோப்பில் டீச்சருக்கு பார்க்குறப்ப ஆர்வ கோளாறில் பசங்களாம் மிஸ் 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 சார் 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 இது அப்படின்னு இப்படி வந்து நின்றுனா உடனே பக்கி பக்கி வெளிச்சத்தை விடு, அப்போ தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது, ஓரமாக நின்று தொலை அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். யார் யாரெல்லாம் இதை ஃபேஸ் பண்ணியிருக்க? கண்டிப்பாக திட்டியிருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக திட்டியிருப்பாங்கல்ல. திட்டினாங்களா? முன்னாடி வந்து நீலாம் ஆர்வ கோளாறில் நீ போய் முன்னாடி நின்றுருந்தேன்னா கண்டிப்பாக திட்டி இருந்திருப்பாங்க. சரியா? நீ நின்று தான் திட்டியிருப்பாங்க, இல்லைன்னா திட்டியிருக்க மாட்டாங்க. சரியா? நீங்கள் நின்றுருந்தால் கண்டிப்பாக பக்கி பக்கி ஓரமாக போய் தொலை, வெளிச்சம் வந்தால் தானே தெரியும், அப்போ ராம்பாட்டுக்கு எப்படி பார்க்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. நான்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என் பிள்ளைங்க நான்லாம் போய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லேபு கூப்பிட்டு போகிறேன்னா குஜால்ஸ் ஆயிடுவானுங்க. ரைட்டா? கிளாஸில் பாடம் நடத்துவானே சார், அதுவும் மத்தியானத்துக்கு மேலே சயின்ஸ் பீரியடு கெமிஸ்ட்ரி பீரியட்லாம் வந்தால் சார் இதாக கதை பேசுவோம் சார், சார் விளையாடுவோம் சார், சார் லேபுக்கு போகலாம் சார், அதை மட்டும் அப்படியே பெருசாக பிரைட்டாக வச்சுட்டு சொல்லுவான் சார் லேபுக்கு போவோம் அப்படின்னு. அங்கே போய் சும்மா கூட உட்காந்துருப்பான், பாடம் நடத்தக்கூடாது அவனுக்கு. அதனால் அங்கே அங்கே கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கே அரை மணி நேரம் ஆகிடும். அப்படி தான் மொதல் ஸ்டூடெண்ட் போய் கண்ணில் வச்சு பார்ப்பான், பெல் அடிச்சிடும். நீங்கள் பிளான் பண்ணி தானே பண்ணீங்க அப்படின்னுவான். நான் எங்கடா பிளான் பண்ணேன், அதுவாக நடந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கும். ரைட்டா? சேம் டைலாக்காக அவங்க மேம்லாம் சொன்னாங்களா பாரு, நிறைய பேர் மேம் டைலாக்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இது இருக்கும். ஸோ பெல் அடிச்சிடும், அப்புறம் லேபுக்கெலாம் போயிட்டு வர முடியாது. ஸோ அப்படி நடந்து போயிட்டே இருக்கும். சரியா? அந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, சரியா? ஓகே, ரைட். ஓல்டு மெமரிஸ் என்ன லிட்ரலி இப்போயும் நிறையா மெமரிஸ் எல்லாம் இருக்குது. இப்போயும் உங்ககிட்ட பேசுகிறது அந்த மெமரிஸ்லாம் நல்லா இருக்குது. பட் வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ ஸ்கூல் அந்த மெமரி வந்து டோட்டலாகவே இட் இஸ் டோட்டலி அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப க்ளோஸாக இருக்க முடியும் பசங்கக்கிட்ட. ஐ கேன் டச் ஹிஸ் ஷோல்டர், தட்டி கொடுத்து சொல்ல முடியும் வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போக முடியும் பசங்களை. அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஐ கேன் see the crying, அவங்க அழுகிறது. அதுக்கப்புறம் அவனோட சந்தோஷத்தெலாம் நேரில் பார்க்க முடியும். என்னால் உங்கள் யாரையுமே நேரில் பார்க்க முடியாது. உன்னோட எமோஷன்ஸை என்னால் ஈஸியாக கிராஸ் பண்ண முடியாது. ஒரு சில மெசேஜஸில் தான் எமோஷன்ஸ் கரெக்டாக கன்வே ஆகும். மித்தபடி நிறையா எமோஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது நிறைய விஷயத்தில். ஸோ அதுதான் அப்படி இருக்கும். மித்தபடி ஒன்றும் இல்லை பிடிஎஃப் கேட்டதில் பிடிஎஃப் அப்லோட் பண்ண சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் முடிய போகுது, அதனால தான். சரியா? ரைட். ரைட் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் கேஸஸ். வாயுக்களின் அடிப்படை விதிகள் என்னென்ன எல்லாம் பேசிக்கான ஃபண்டமெண்டல் லா? பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகேட்ரோ லா. இந்த 3 தான். ரைட்டா? பாயில்ஸ், சார்ல்ஸ் அண்ட் அவகேட்ரோ, இந்த 3 தான் மெயினானது. சரியா? பாயில்ஸ், அவகேட்ரோ அண்ட் சார்ல்ஸ் லா. ஸ்டேட் அவகேட்ரோ லா. ஹவ் இஸ் அவகேட்ரோ நம்பர் டிஃபைன்ட்? அவகேட்ரோ விதியை கூறுக. அவகேட்ரோ எண் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? அவகேட்ரோ நம்பரை எப்படி நம்ம சொல்லலாம், எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். ஓகே, கம்ப்யூட்டர் தான் தெரியுதா? நீ கம்ப்யூட்டரை கவனித்து பார்த்தேன்னா அதான் தெரியும். நீ உத்து உள்ளே என்ன இருக்குன்னு ஏன் பார்க்குற? மேலாப்பில் இருக்கிறத பாரு. உள்ளுக்குள்ளே போய் உள்ளுக்குள்ளே என்ன தெரியுது அப்படின்னு ஏன் பார்க்குறீங்க? அதை பார்க்காதீங்க. சரியா? ரைட். Avogadro law states that at constant pressure and temperature the volume of gas is directly proportional to the number of atoms or molecules. இங்கேயும் அதே மாதிரி நான் சொல்லிட்டேன். The constant pressure இது ரொம்ப முக்கியம். and temperature, constant pressure and temperature is very very important. temperature and pressure constantங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் volume of gas is directly proportional to the atoms or molecules, number of atom or molecule. So volume is directly proportional to n, V by n is equal to constant. சரியா?
என்ன கேட்குறீங்க துரைசாமி? நீங்கள் கேட்டிருக்க ரெண்டுமே ஒன்று தானே. இட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6.023 × 10⁻23 ரைட்டா. இட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒரு மோலில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் எவ்வளோ அப்படின்னா 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ். இப்போ இந்த பாட்டிலில் 1 mole ஆக்சிஜன் இருக்குன்னு சொன்னால் அதில் எத்தனை பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்க போகுது? 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் இதில் இருக்க போகுது. சரியா? அதில் அவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எலக்ட்ரிக் பவர் லைன்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் போஸ்ட். இந்த மாதிரி கொஷின் சூப்பராக இந்த இப்போ சம்மர் சீசன் அதனாலன்னு இல்லை, இந்த மாதிரியான க்ரியேட்டிவாக ஜென்ரல் ஜிகே பேஸ்டு கொஷினு இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கேட்பாங்க. சரியா? இந்த கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். எலக்ட்ரிக் போஸ்ட்டு ஹேங் வெரி லோ இன் ஹாட் சம்மர் வை. நார்மலாக நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வயர்ஸ் வெளியே போகுதில்ல, போஸ்ட்டு டு போஸ்ட்டுக்கு போகிற வயர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நேராக இருக்கும். ஆனால் அதே இது வெயில் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தொங்கும், ஏன்னா கொஞ்சம் வளைஞ்சு தொங்கும். யூஸ்வலாக அது ஸ்ட்ரைட்டாக போஸ்ட்டுக்கும் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக என்ன இருக்கும், இப்படி தான் ஸ்ட்ரைட்டாக தான் கனெக்ட் ஆகிருக்கணும். ஆனால் வெயில் காலத்தில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ரொம்ப இல்லை, லைட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், லைட்டாக பெண்டாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் வயர் டியூ டு இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுனால வெயில் காலத்தில் பயங்கரமாக வெயில் அடிக்குதுல, அதனால் வயர் என்ன ஆயிருக்கு, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. த பவர் லைன்ஸ் ஆர் ஹெவிலி லோடட் பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ்டு பவர் கன்சம்ஷன். கரெக்டாக இல்லையா? வெயில் காலத்தில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக யூஸ் பண்ணுறதை விட அதிகமாக எப்பயுமே ஃபேன் ஓடிட்டே இருக்கும். யூஸ்வலாக குளிர்காலத்தில் ஃபேன் எல்லார் வீட்லேயும் போட மாட்டாங்க, பட் இப்போலாம் எல்லார் வீட்லேயும் ஃபேன் ஓடிட்டு இருக்கும். இப்போ நிறைய பேர் வீட்டில் ஏசி இருக்குது. ஸோ நைட் டைம் போடுறதுக்கு பதிலாக இப்போ பகல்லையும் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வீட்டில் ஏசி போடலாம். ஏசியும் அதிகமான கன்சம்ஷன் எடுக்கும். ஸோ அப்போ பவர் கன்சம்ஷனும் அதிகமாக இருக்க போகுது. த கண்டக்டர்ஸ் ஆர் ஜென்ரலி மேட் ஆஃப் காப்பர் ஆர் அலுமினியம் எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டட். ஸோ உள்ள பவர் கன்சம்ஷன் பயங்கரமாக வேலையும் செய்தது, நிறைய சார்ஜஸை கடத்திக்கிட்டே இருக்குது. கரெக்ட் தானே? இப்போ கரண்ட்டு என்னது, நிறைய சார்ஜஸை கடத்தணும். அப்போ அது அவ்வளோ சார்ஜ் கடத்துகிறப்ப நிறைய வேலை செய்கிறப்ப நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அது ஒன்று. இன்னொன்று வெயில் அடிக்கிறது மூலமாக ஹீட். அப்போ டெம்பரேச்சர் நிறையா இருக்குது. டெம்பரேச்சர்னால வயர் லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதனால் வயர் என்ன பண்ணுது, லைட்டாக தொங்கிட்டு இருக்கு. தட் எக்ஸ்பான்ஷன் காசஸ் த எலக்ட்ரிக் பவர் லைன்ஸ் டு ஹேங் வெரி லோ. சரியா? தமிழில் பார்க்கலாம் வாங்க. வெப்பநிலை அதிகரிப்பதால் கம்பிகள் விரிவடைகின்றன. மின் நுகர்வு அதிகரிப்பதாலும், மின் நுகர்வுனா என்னது, எலக்ட்ரிக்கல் கன்சம்ஷன் அதிகரிப்பதாலும் மின் கம்பிகளின் சுமை அதிகமாகிறது. பொதுவாக தாமிரம் அல்லது அலுமினியத்தால் ஆன இந்த மின் கம்பி கடத்திகள் வெப்பமடையும் போது விரிவடைகின்றன. ஜென்ரலாக இதில் கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்ப என்ன பண்ண போகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த விரிவடைவதன் காரணமாக மின்சார கம்பிகள் தாழ்வாக தொங்குகின்றன, அதனால ஹேங் வெரி லோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே கம்மியாக தொங்கு. தண்ணியில் கரண்ட் அடிக்குமா? வில் த வாட்டர் ஹேவ் சம் கரண்ட்? தண்ணியை தொட்டால் ஷாக் அடிக்குமா ஆகாதா? தண்ணியில் கரண்ட் பாஸ் ஆகுமா ஆகாதா? ஃபஸ்ட் அப்படி கேட்கணும். தண்ணியில் கரண்ட் பாஸ் ஆகுமா ஆகாதா? பிடிஎஃப் வரும்டா, இருடா, இன்னும் நம்ம டீமில் பார்க்கலடா. லெவன்த்து தீமெயில் 10th என்ன முடியலடா, அப்புறம் ஆரம்பிப்போம்டா, வெயிட் பண்ணுங்கடா. சார் டக்குன்னு கொஷின். கரண்ட் பாஸ் ஆகுமா ஆகாதா? ஓகே. இப்போ அடுத்த கேள்வி, தண்ணியில் கரண்ட் பாஸ் ஆகுமா ஆகாதான்னு கேட்டதுக்கு எஸ்ன்னு நீ ஆன்சர் பண்ணிட்ட. மாறக்கூடாது, பேச்சு மாறக்கூடாது. ரைட்டா? அவனை சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். ரைட்டா? வாட்டர் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. இப்போ கேள்வி, பியூர் வாட்டர், சுத்தமான தண்ணி கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுமா பண்ணாதா? சுத்தமான தண்ணி கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுமா பண்ணாதா? சால்ட் வாட்டரில் பாஸ் ஆகும், ரைட். சுத்தமான தண்ணியில், சுத்தமான தண்ணி பியூர் வாட்டரில் நோ, பியூர் வாட்டர் டஸ் நாட் கண்டக்ட் கரண்ட்டு. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் கரண்ட் கண்டக்ட் ஆகுமா, ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. பியூர் வாட்டர் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி வெரி வீக்லி, ரொம்ப வீக்காக, ரொம்ப கம்மியாக தான் என்ன பண்ணுவோம், பியூர் வாட்டர் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் டியூ டு த செல்ஃப் அயனைசேஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் தனக்கு தானே அயான்ஸாக மாறிக்குதான். H2O அதுவே உடஞ்சி H+OH- மாறிடுது. யூஸ்வலாக வாட்டர் பியூர் வாட்டராக இருக்கப்போ அது H+ஆகவும் H- மாறாது. அப்படி மாறாமல் தான் இருக்கும். அப்படி அது மாறுறனால என்னவாகிடுது, த கரண்ட் வந்து கொஞ்சம் அதில் பாஸ் ஆகுது. அதுதான் காரணம். யூஸ்வலாக கரண்ட் பாஸ் ஆகாது,
பட் செல்ஃப் அயனைசேஷனால் ஸ்லைட்டாக பாஸ் ஆகும். செல்ஃப் அயனைசேஷன் இஸ் வென் ஐடென்டிக்கல் மாலிகுல்ஸ் ஃபார்ம் அயான்ஸ். தூய நீர் மிக குறைந்த அளவே மின்சாரத்தை கடத்துகிறது. இது நீரின் சுய அயனியாக்கத்தின் ஏற்படுகிறது. ஒரே மாதிரியான மூலக்கூறுகள் இணைந்து அயனிகளை உருவாக்கும் நிகழ்வே சுய அயனியாக்கம் எனப்படுகிறது. ஒரே ஆள் டக்கு டக்குன்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க உடஞ்சி விழுந்துக்கிட்டாங்க. 11th 12th படிக்கிறப்ப நீங்கள் செல்ஃப் அயனைசேஷனை பற்றி ஒரு லெசனே இருக்குது. நம்ம பொறுமையாக சூப்பராக பண்ணலாம், படிக்கலாம். சரியா? ரைட். அடுத்து ரைட் த ஃபார்முலா ஆஃப் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஸ்டின் ஃப்ரம் திஸ். நேற்று ஆல் சார் லைவில் சொன்னாங்களா? யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஸ்டின் ஃப்ரம் திஸ். ரைட்டா? ஒன்று தியரி கொஸ்டின் அல்லது ப்ராப்ளம். ரைட்டா? இந்த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ரைட்டா? ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் வச்சு உனக்கு நாளைக்கு ஒரு கொஷின் பேப்பர் மண்டே ஒரு கொஷின் இந்த ஜூல்ஸ் லா இதை பற்றி இருக்குது. குறிப்பாக 4th சாப்டர்லேருந்து ஒரு கொஷின், நிறைய கொஷினை நீ எதிர்பார்க்கலாம். ரைட்டா? சாரும் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? 11th நான் வருவேன் கண்டிப்பாக. 11th நான் தான் எடுப்பேன். 11th ஐ வில் பி செக்கிங். H is equal to I squared RT. H is equal to I squared RT. ஸோ ஹெச்னா என்ன? ஹெச்ங்கிறது என்தால்பி, ஹெச்ங்கிறது ஹீட். கெமிஸ்ட்ரிக்கு போய்ட்டு. ரைட்டா? ஹீட்டு. ஐனா கரண்ட்டு, ஆர்னா ரெசிஸ்டன்ஸு, டீனா டைம். ரைட்டா? கரண்ட்டு, அதுக்கப்புறம் இது என்னது? ரெசிஸ்டன்ஸ். இது டைம். ரெசிஸ்டன்ஸ் இது என்னது? டைம். இது என்னது? டைம். சரியா? அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர். அதாவது இது அப்படியே எழுத போகிறேன். ஹீட்டும் ஐயும் எப்படி இருக்குது? நேராக இருக்கா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட்டு. அடுத்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த தனித்தனியாக எழுது. இப்படி சென்டென்ஸ் எழுத முடியலன்னு வச்சுக்கோங்க. இவனை உடச்சிரு சுக்குனராக உடச்சிரு. ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் கரண்ட்டு. அடுத்து திரும்பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸு. அடுத்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டைமு. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இந்த பாயிண்ட்டை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். இதை அப்படியே எழுதிடும். 3 பாயிண்ட்டையும் 3 பேரையும் தனித்தனியாக எழுதிட்டா கூட உனக்கு மார்க் வந்துடும். சரியா? 3 பேரையும் தனித்தனியாக எழுதிட்டா கூட உனக்கு மார்க்கு வந்துவிடும். சரியா? ஓகே ரைட். அடுத்து வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் அல்ட்ராசோனிக் வேவ்? மீயொலி அலைகள் என்றால் என்ன? அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ்னா என்னது? அல்ட்ராசோனிக் வேவ்னா என்ன கொஷின் கேட்பேன் சொல்லு பார்க்கலாம். இப்போ என்ன கொஷின் கேட்பேன்னு? படக்குன்னு கரண்ட் போயிடுச்சு. சரியா? கரண்ட் போயிடுச்சு. கொஞ்சம் லைட்டெல்லாம் டிம்மாக இருக்குது, பார்த்துக்கலாம். கரண்ட் வந்துருப்பேன். நான் டீச் பண்ணுறது வருமானு ஒரு டவுட்டாக. ஓகே, இப்போ என்ன கொஷின் கேட்பேன்? இதை பார்த்துட்டு நான் இதை பார்த்துட்டு இப்போ என்ன கொஷின் கேட்பேன்? என்னென்ன கொஷின்லாம் கேட்கல, நீனே கொஷினை ஃப்ரேம் பண்ணு. தட் ஆல்சோ கேன் கம். என்னென்ன கொஷின்லாம் ஃப்ரேம் பண்ணலாம்? ஆடிபிள் ரேஞ்ச். வெரி குட். வாட் இஸ் த ஹியூமன் ஆடிபிள் ரேஞ்ச்? வெரி குட், வெரி குட். ஆடிபிள் ரேஞ்ச் என்ன? ஆடிபிள் ரேஞ்ச் என்ன? ஆடிபிள் ரேஞ்சில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குப்பா, கவனம். ஆடிபிள் ரேஞ்சில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வைப்பாங்க எக்ஸாம் ஹாலில். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், அதனால் கொஞ்சம் கவனம். ஆடிபிள் ரேஞ்சில் ஆடிபிள் ரேஞ்ச் ஆக்சுவலாக 20 ஹெர்ட்ஸா? 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 1 வேர்டில் கொடுக்குறப்ப தான் அந்த கன்ஃபியூஷன். 20,000 20 to 20,000. இந்த 20,000 சும்மா இருக்க மாட்டாமல் 20 ஹெர்ட்ஸு டு 20K ஹெர்ட்ஸ் அப்படின்னு கூட கொடுப்பாங்க. சரியா? கவனம். நீ வந்து தப்பாக எதுவும் எழுதிடாத. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கவனமாக பார்த்து எழுதுங்க. ரைட்டா? 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ். ஓகேவா? 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 அல்லது 20K ஹெர்ட்ஸ். இப்போது யார்? சரிதா சிவன். அதுக்கு முன்னாடி யாரும் சொன்னீங்களான்னு தெரியல. நான் இப்போ தான் இந்த மெசேஜ் தான் பார்த்தேன். மேபி சொல்லியிருந்தா அவங்களுக்கும் வெரி குட். சரியா? ஓகே. வாட் இஸ் திஸ்? இன்ஃப்ராசோனிக்னா என்னது? இன்ஃப்ராசோனிக்கோட ரேஞ்ச் என்ன? அல்ட்ராசோனிக்னா 20K ஹெர்ட்ஸுக்கு மேலே. ரைட்டா? 20,000க்கு அப்புறம் இருந்தால் அல்ட்ராசோனிக்கு. அப்போ இன்ஃப்ராசோனிக்னா இது வந்து ஆடிபிள் ரேஞ்சு. இது ஆடிபிள் ரேஞ்ச். இது அல்ட்ராசோனிக் வேவோட ரேஞ்ச் கிடையாது. 20,000க்கு மேலே போயிட்டா அது அல்ட்ராசோனிக் ரேஞ்சு. 20 ஹெர்ட்ஸ்க்கு கீழே இருந்தால் இன்ஃப்ராசோனிக். ரைட்டா? லெஸ் தேன் 20 ஹெர்ட்ஸ், லெஸ் தேன் 20க்கு கீழே இருந்தால் அது என்னது? இன்ஃப்ராசோனிக்கு. 20க்கு கீழே இருந்தால் இன்ஃப்ராசோனிக்கு. 20 to 20,000 இருந்தால் அது வந்து ஆடிபிள் ரேஞ்சு. சரியா? 20 to 20,000 இருந்தால் அது ஆடிபிள் ரேஞ்ச். சரி, அடுத்து ஹியூமன் இயர் கேனாட் டிடெக்ட் திஸ் வேவ்ஸ். எது? அல்ட்ராசோனிக் வேவ்ஸை நம்மளால் கேட்க முடியாது. certain creatures like mosquito, dog, bat, dolphin can detect this waves. Example, wave produced by bat. Bat வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வேவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ரைட் எனி 4 மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ரேடியோ ஆக்டிவிட்டியோட மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எந்தெந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு மெடிக்கல் வேல்யூக்கு ஈஸியாக யூஸ் ஆகுது. ரேடியோ அயோடின் I-131 யூஸ்டு டு டயக்னாய்ஸ் ட்ரீட் காய்ச்சர், ரைட்டா. முன்கழுத்து கழலை நோய்னு சொல்லுவாங்க, ரைட்டா. கழுத்து கழலை, முன்கழுத்து கழலை நோய் காய்ச்சருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அயோடின் 131, சரியா. இப்போ அயோடின் 131 இந்த நாளையுமே ஆப்ஷனில் கொடுத்துட்டு காய்டருக்கு எது பயன்படுத்தணும் அப்படின்லாம் கேட்பாங்க, சரியா. கவனம், காய்டருக்கு எது பயன்படுத்தணும்லாம் கேட்பாங்க. ஸோ கவனமாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா. அடுத்து ரேடியோ அயன் Fe59, ரேடியோ அயன்னா Fe59, அது எதுக்கு, ட்ரீட் அனிமியா, ரத்த சோகை, பிளட்டில் வந்து ரத்தத்தோட அளவு கம்மியாக இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரேடியோ பாஸ்பரஸ், பாஸ்பரஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க ஸ்கின் டிசீஸ், தோல் அரிமானம், தோலில் எதுவும் அரிப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு பயன்படுத்திக்கலாம். ரேடியோ கோபால்ட் எதுக்குன்னா கேன்சர், கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரேடியோ கோபால்ட், ரைட்டா. ரைட்டா, ஓகேவா, சூப்பர். ரேடியோ கோபால்ட். ரைட் எனி 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காமா ரேடியேஷன். காமா ரேடியேஷனோட 2 ப்ராப்பர்ட்டி என்ன, எங்கெங்கெல்லாம் காமா ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா. தே ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஃபோட்டான்ஸ். காமா ரேடியன்ஸில் என்ன இருக்க போகுது, ஃபோட்டான்ஸ். ஃபோட்டான்ஸ்னால் என்னது, பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி, டப்பா டப்பாவா லட்டு லட்டா எனர்ஜி இருக்கும், சரியா. அதுதான் என்னது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். தே ஆர் நாட் டிஃப்ளெக்டட் பை போத் த ஃபீல்டு. யாருப்பா இந்த போத் த ஃபீல்டு, இந்த ஃபீல்டு யார், இந்த இடத்துல இந்த ஃபீல்டு யாரை குறிக்குது, சரியா, சொல்லு பார்க்கலாம். இந்த ஃபீல்டு யாரை குறிக்குது, கொஞ்சம் தான் நான் முடிச்சிடலாம். என்ன எனக்கு தெரிஞ்சு 1 2 3 4 5 6 7 8 கொஷின் இருக்குது, அவ்வளோதான். ஒரு 8 கொஷின்ஸ் சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்புறம் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, திருப்பி 7 மணிக்கு நம்ம கெமிஸ்ட்ரி லைவில் மீட் பண்ணலாம், சரியா. வெரி குட்ரா, எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, வெரி குட். காமா ரேடியேஷன்ஸ் நாட் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக். டேய் சென்டம் கன்ஃபார்ம்டா, நீ ஞாபகம் வச்சுக்கோ. சென்டம் நம்ம வாங்குறது உறுதி. சூப்பராக படிச்சிருக்கீங்க, ரைட்டா. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் லைவும் அட்டன் பண்ணுற, கண்டிப்பாக நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாத. லைவ் முடிஞ்ச உடனே நம்ம இதில் பார்த்த கொஷின் எல்லாம் உன்னோட வாயில் ஒரு தடவை நீ வாசித்து பார்த்துரு, உன்னோட கண்ணை வச்சு நீ ஒரு தடவை வாசித்து பார்த்துரு. நான் சொன்னது கேட்டல, அதை அப்படியே ரீகால் பண்ணிக்கிட்டே ஒரு தடவை இந்த பிடிஎஃபோ அல்லது நீ படித்த புக்லேயோ நீ படித்த கைட்லேயோ அந்த கொஷின் எடுத்து ஒரு தடவை ரீட் பண்ணிடு, சரியா. அது ரொம்ப முக்கியமானது. தே ட்ராவல் வித் த ஸ்பீட் ஆஃப் லைட். லைட்டோட வேகத்தில் ஸ்பீடாக போவாங்க, சரியா. ரைட்டா, ஓகே. ரைட், லைட்டோட ஸ்பீடில் தான் இது போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா. ஓகே, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்துருச்சா, உனக்கு ஒரு கிஃப்ட் கிடச்சிருச்சா, பார்த்தியா, பிடிஎஃப் வந்துருச்சா. பிடிஎஃப் வந்து விட்டது, பிடிஎஃபை எடுத்துக்கொள்ளுங்கள், சரியா. பிடிஎஃப் வந்து விட்டது, ஓகே. ரைட், பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. அப்பா ஒரு கொஷின், இதில் என்ன கொஷின் கேட்கலாம், சரியா. இப்போ இதில் ஒரு கொஷின் கேட்கலாம், என்ன 1 வேர்ட் கேட்கலாம். இப்படியே செம்மையாக படிச்சிடலாம்டா, இந்த மாதிரி படித்தா சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதில் என்ன கொஷின் கேட்கலாம், வேதியியலுக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குப்பா, தமிழ் மீடியத்துக்கு சொல்லித்தரேன், சரியா. இதுக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ இதில் என்ன கொஷின் கேட்கலாம். அபிலாஷ் ரொம்ப என் கூட கனெக்ட் ஆகிருக்கான்னு நினைக்கிறேன். அபிலாஷ் பேர் அதுக்குள்ளே நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டாங்கண்ணா. மதுவர்ஷன், அதுக்கப்புறம் ரெட், சரி நிறைய பேர் அதுக்குள்ளே மெசேஜ் வந்துருச்சு, ரைட்டா. ஸ்பீட் ஆஃப் த லைட், அப்போ அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதுக்கு பதில் என்னது, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட்டு. லைட்டோட ஸ்பீட் என்னது, 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட், ரைட்டா. ஸ்பீடோட லைட் என்னது 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட், சரியா. நெக்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் கண்ட்ரோல் ராட்ஸ். நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்களே கண்ட்ரோல் ராடு, ஓகேவா. கண்ட்ரோல் ராட்ஸ் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் ஆர்டர் டு ஹேவ் சஸ்டைன்டு செயின் ரியாக்ஷன். செயின் ரியாக்ஷன் கண்ட்ரோல்டு மேனரில் நடக்கணும். அது இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கெல்லாம் நடக்கக்கூடாது, அப்போது அதுக்கு நான் என்ன பண்ணி ஆகணும், கண்ட்ரோல் ராடு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். கண்ட்ரோல் ராடோட வேலை என்னது, இட் வில் கண்ட்ரோல், ரைட்டா. இது என்ன பண்ண போகுது, கண்ட்ரோல் பண்ண போகுது. எதை கண்ட்ரோல் பண்ண போகுது, இட்ஸ் கோயிங் டு கண்ட்ரோல். ஒரே ஒரு நிமிஷம், கரண்ட் இல்லை, ஒரு 2 லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். எக்கச்சக்கமான லைட்டெல்லாம் ஓடிட்டுருக்கு. அப்புறம் பொசுக்குன்னு மொத்தமாக எல்லாம் அமர்ந்து போச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்னடா இது, அந்த லைட்டுக்கு சுவிட்ச் அங்கே இருக்கா, எந்த லைட்டுக்கு சுவிட்ச் எங்கே இருக்குன்னே தெரியல. எல்லா சுவிட்சும் எல்லா லைட்டும் ஒரே மாதிரியே இருக்குது. ரைட், ஓகேவா.
இப்போதைக்கு போதும், இந்த அளவுக்கு இந்த வெளிச்சத்துக்கு இருந்தால் போதும். போர்டு தெரியுதுல, அதுவே போதுமா. எனக்கே கண்ணுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்க மாதிரி இருக்குது. பயங்கர பிரைட் அப்பா, இப்போ தான் கண்ணுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்க மாதிரி இருக்குது. ரைட் பாருங்க. ஓ ரைட், வரேன் இருங்க. ஓ இங்கே பயங்கரமான தப்பு. இதுதான் அதுக்குள்ளே மெசேஜ் போட்டிருக்கீங்களா? வெரி குட். போரான் அண்ட் கேட்மியம், சரியா? ரைட். இது தப்பு. அதுக்குள்ளே வாசித்து படிச்சிட்டிங்க ஏன்னா சூப்பர். கேமரா திருடிட்டாங்களா? அந்த கரண்ட் வேறு இல்லாதனால கேமரா ஏதோ பிரச்சனை பண்ணுன்னு நினைக்கிறேன். சரி இருக்கட்டும், பார்க்கலாம். இந்த 2 லைட் இல்லாமல் கொஞ்சம் நல்லா தெரியுதோ? ஏன்னா ஓரளவு திக்காக டார்க்காக தெரியுதா? இல்லை இந்த 2 லைட் போட்டப்போ நல்லா இருந்துச்சா? இப்போ ஓகேவா இல்லை இதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சா? டெல் மீ. நீ வீடியோவை ஸ்க்ரோல் பண்ண முடியல, அப்படியே வீடியோ முன்னாடி ஸ்க்ரோல் பண்ணி அப்போ இருந்ததுக்கும் இப்போக்கும் என்ன வித்தியாசம் பார்த்து சொல்லு டக்குன்னு. இப்போ கொஞ்சம் ஓகேண்ணா, முன்னாடிக்கு இப்போ ஓகே. ரைட். அப்போ அந்த லைட் அமர்த்தியே வச்சுருவோம். என்ன சேவ் எலக்ட்ரிசிட்டி. லாக்டவுன் வரப்போதான் தெரியும்ல, தே ஆர் கோயிங் டு புட் லாக்டவுன் ஆல்சோ. ஸோ அப்போ ஏன்னா க்ரூட் ஆயில் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ஃபியூயல் வண்டி வராது. ஸோ லாக்டவுன். எனிபடி ஹியர் தேட்? கேட்டியா லாக்டவுன் வரப்போகிறதுன்றதை பற்றி? லாக்டவுன், எனிபடி ஹேவிங் எனி ஐடியா அபவுட் தேட்? எஸ், ஓகே. Lockdown, something is going to, big is going to come. We have to be very careful. நம்ம என்ன பண்ணணும்? லாக்டவுனுக்கு we have to prepare ourselves கொஞ்சம். ஸோ மோடி நம்மளோட பிரைம் மினிஸ்டரே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் அதுக்காக ப்ரிப்பேர் ஆகி இருக்கணும். சரி வாங்க பார்க்கலாம். வாட் ஆர் கண்ட்ரோல் ராட்ஸ்? கட்டுப்பாடு தண்டுகள் என்றால் என்ன? கண்ட்ரோல் ராட்ஸ் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் ஆர்டர் டு ஹாவ் அ சஸ்டைன்டு செயின் ரியாக்ஷன். மோஸ்ட்டாக போரான் அண்ட் கார்பன், ரைட்டா? இது கிடையாது. போரான் ஆர் கேட்மியம், கேட்மியம். தமிழ் மீடியத்தில் கரெக்டாக இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்தில் ஏதோ மிஸ்டேக் பண்ணிக்கிறேன், ரைட்டா? போரான் ஆர் கேட்மியம் தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே அப்சார்ப் த நியூட்ரான்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க? நியூட்ரான்ஸை அப்சார்ப் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஒரு கொஷின் நியூக்ளியர் ரியாக்டரை வச்சு ஒரு 1 வேர்ட், ஏதாவது ஒரு 1 வேர்ட் கேட்கலாமா? ஒரு 1 வேர்ட் கேட்குடா? எஸ், ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் அ 1 வேர்ட்? ஓகே, நியூக்ளியர் ரியாக்டரில். நியூக்ளியர் ரியாக்டரில் சரி வேண்டாம், அது அப்புறம் கொஞ்சம் நீங்கள் கேட்கலாம், ரைட்டா? அது வேண்டாம். அது என்ன கொஷின்னு? ரேடியேஷன்லேருந்து. ரேடியேஷன்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, ரைட்டா? ரேடியேஷன்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம போடக்கூடிய ட்ரெஸ், என்ன ட்ரெஸ் போடணும்? ரேடியேஷன்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு என்ன ட்ரெஸ் போடலாம்? நம்மளை ரேடியேஷன்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் நம்ம சொல்லுங்கள்? Which dress is going to be? Super. lead apron. ஓகே, இந்த லெட்டு ஃபிசிக்ஸில் நம்மளை பாதுகாக்குது, பயாலஜியில் நம்மளை ரொம்ப கெடுதல் பண்ணுவான். அது என்னது? இந்த லெட்டுனால நம்மளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது? அதாவது லெட் ஏப்ரான் போட்டால் நம்மளுக்கு பாதுகாப்பு. அதே லெட்டு நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? இந்த லெட்டுனால நம்ம உடம்புல ஒரு பெரிய பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை? என்ன பாதிக்கப்படும்? அட்டாக்கா? என்ன அட்டாக்கு? லெட்டு பிரச்சனை. என்ன பிரச்சனை? காரியம். எஸ், ஓகே. ரேடியேஷன்ஸ். இந்த ரேடியேஷன் நம்ம உடம்புக்குள்ளே போனால் என்னது? பிரெயின் பக்கத்தில் இங்கே பிரெயின் தான். பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லை, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ரைட்டா? நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், முக்கிய நரம்பு நம்மளோட நரம்பு மண்டலம், மெயினாக நம்மளோட நரம்பு மண்டலம் சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதெல்லாம் இங்கே இருக்குது. பயாலஜியில் 218வது பேஜ் நம்பர் நினைக்கிறேன், ஒரு பேஜில் இருக்கும். வேஸ்ட், நம்ம வேஸ்ட்டை எரிக்கிறது மூலமாக அதில் இருக்கக்கூடிய லெட்டு போகனால சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லாம் பாதிக்கும் அப்படின்னு ஒரு பேஜில் ஒரு பாக்ஸ் இருக்கும். சயின்ஸ் புக்கு இப்படி திறந்து படித்தேன்னா அதில் ஒரு பேஜில், இந்த பக்கம் இருக்க பேஜில் இந்த இடத்துல இந்த பாக்ஸ் இருக்கும். சரியா? எனக்கு பேஜ் நம்பர் டக்குன்னு ஞாபகம் வரல. என்ன பேஜில்? 323 323 சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். 323. டிஃபைன் இனர்ஷியா. இனர்ஷியானா என்ன? இனர்ஷியா என்ன? நிலைமம்னா என்னது? த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச். என்ன பண்ணாது இந்த பாடி? யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன், ரைட்டா? ஒரு மோஷனில் இருக்கலாம் அல்லது ஒரு ரெஸ்ட்டில் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். சரியா? அவங்க என்னவா வேணால் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அவங்க மோஷனில் இருந்தாங்கன்னா நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே ஆப்போசிட்டில் நான் என்னது
இப்படி இந்த கையை வைக்காத வரைக்கும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நகர மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. unless it is influenced upon by a external unbalanced force is known as inertia. அதுக்கு பேர் தான் என்னது, inertia. ரைட்டா? சூப்பர். this already we have seen in a difference question நம்ம இதை பார்த்துட்டோம். சரியா? ரைட். ஓகே ஓகே தானே, இது நம்ம டிஃபரன்ஸ்லேயே பார்த்தோம். ரைட்டா? ஓகே ரைட். நெக்ஸ்ட் டிஃபைன் கிரிட்டிக்கல் மாஸ். கிரிட்டிக்கல் மாஸ்னா என்னது? கிரிட்டிக்கல் மாஸ்னா என்னது? the minimum mass of a fissile material necessary to sustain the chain reaction is called critical mass. critical mass என்னது? critical massங்கிறது என்னது? the minimum mass of a fissile material. fissile material என்னது? நம்ம நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலுக்கு பேர் தான் என்னது? நியூக்ளியர் ரியாக்டரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலுக்கு பேர் தான் ஃபிசைல் மெட்டீரியல். அந்த ஃபிசைல் மெட்டீரியலில் என்ன அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷனுக்கு பண்ணக்கூடிய மாஸ், அது வந்து ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய மாஸை தான் கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? அதுதான் என்னது? கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? தட் இஸ் கால்ட் கிரிட்டிக்கல் மாஸ். அடுத்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர், டென்சிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் த ஃபிசைல் மெட்டீரியல். இது என்ன பண்ண போகுது? நேச்சர், அதாவது அந்த ஃபிசைல் மெட்டீரியல் என்ன நேச்சரில் இருக்கோ அது, அல்லது டென்சிட்டி அல்லது சைஸ், அதை பொறுத்து தான் மாறப்போகுது. ரைட்டா? நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண, நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன், அப்போ தான் பண்ண முடியும். அவங்க பேசாமல் படுத்து கிளாஸ் போட்டுருக்கு ஸ்டூடெண்ட்ஸாக, அவங்க உன்னை கேட்டுட்ருக்காங்க, இதை எடுத்துக்கோ, ஆனால் நீ நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டேங்கிறப்பறம் சரி. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் சாடி அண்ட் ஃபஜான்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ரைட்டா? சாடி அண்ட் ஃபஜான்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஓகே, அவங்க இப்போ சவுண்டை குறைச்சி வை, சவுண்டை குறைச்சி வை, ஃபுல்லாக குறை, இல்லை வெளியே போய் உட்காந்துக்கோ, இன்னும் கொஞ்சம் குறை, அது கேட்கும். சரியா? அவள் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்காடா, ஒரு 10 minutes கழிச்சு காட்டுறேன். ரைட்டா? பேச சொல்லவா? தூக்கத்தில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் வெறுப்பில் இருப்பாங்களா, அது மாதிரி வெறுப்பில் இருக்கா, அதனால ஐ வில் ஷோ யூ. டெஃபினட்டாக கெமிஸ்ட்ரி லைவ் அப்போ நான் கூட்டிகிட்டு வரேன், ஷீ வில் ஸ்பீக் டு யூ. ரைட்டா? கெமிஸ்ட்ரி லைவில் ஐ வில் ஷோ ஹர். ஓகே, கெமிஸ்ட்ரி லைவுக்கு வந்துருங்க. யாழினியை பார்க்கணுன்னா கெமிஸ்ட்ரி லைவுக்கு வந்துருங்க. சரியா? எப்படியெல்லாம் உன்னைய படிக்க வைக்க வர வேண்டியதாக இருக்குது பாரு. when a radioactive element emits alpha particle, a daughter nucleus is formed whose mass number is less by 4 units and the atomic number is less by 2 units. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் ஆல்ஃபா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணுது. ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னால் என்னது? இது ஒரு ஒன் வேர்டா? ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அது ஒன்று என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னால் என்னது? எனி ஐடியா வாட் இஸ் ஆல்ஃபா பார்ட்டிக்கல்? ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு பதில் என்ன? ஃபிங்கர் டிப், புக்கே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கேன். அது ரொம்ப வருஷமாக பார்த்தது. இன்னொன்று கனவு டெஸ்ட் சீரீஸ்க்காக புக்கை அலசுனதில் அது ஞாபகம் வந்துருச்சு. தான் 2He4 ஹீலியம். ஹீலியம் தான் என்னது? நம்ம ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? when a radioactive element emits an alpha particle, a daughter nucleus is formed whose mass number is less by 4 units and atomic number is less by 2 units. in the mass number and atomic number of the parent nucleus. ரைட்டா? பேரண்ட்டை விட மாஸ் நம்பரில் 4 கம்மியாக இருக்குமா, அட்டாமிக் நம்பரில் 2 கம்மியாக இருக்கும். யாழ்னி ப்ளீஸ் சவுண்டை குறை, இல்லை வெளியே போய் பாருங்கள், படிக்கிற அண்ணனுக்கு டிஸ்டர்ப் ஆகும், வெளியே போங்க. இல்லைனா சவுண்டை குறைங்க. கொஞ்ச நேரம் இங்கே கூட உட்காந்துரு, இல்லை அங்கே அந்த பாயில் உட்காந்துரு, நான் சேர் எடுத்து தரேன் கொஞ்சம் நேரத்தில். when a radioactive element, சரியா? when a radioactive element emits a beta particle, a daughter nucleus is formed whose mass number is same and the atomic number is more by 1 unit. பீட்டா பார்ட்டிக்கல்னா என்னது? பீட்டா பார்ட்டிக்கல்னா என்னது? ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னா ஹீலியம். பீட்டா பார்ட்டிக்கல்னா ரைட்டா? பீட்டா பார்ட்டிக்கல்னா என்னது? பீட்டா பார்ட்டிக்கல்னா என்னது? tell me what is beta particle. tell me what is beta particle. எலக்ட்ரான். ரைட்டா? எலக்ட்ரானா? எலக்ட்ரான் என்னது? -1e0ன்னு இருக்கும். ரைட்டா? -1e0 இதான் என்னது? எலக்ட்ரான். எலக்ட்ரான் தான் என்னது? நம்ம பீட்டா பார்ட்டிக்கல். சரியா? ஓகே. ஸோ பீட்டா பார்ட்டிக்கல்னா என்ன அப்படின்னு. ஸோ அப்போ when ரேடியோஆக்டிவ் எலமெண்ட்டு எமிட் ஆகிறப்ப பீட்டா பார்ட்டிக்கல் வெளியே வந்தால் என்ன நடக்கும், ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வெளியே வந்தால் என்ன நடக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க பார்த்தியா? அதுதான் சாடி அண்ட் ஃபஜான்ஸ். சாடியும் ஃபஜான்ஸும் அதை சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். பீட்டா பார்ட்டிக்கல் வெளியே போனால் என்ன நடக்கும்,
ஆல்ஃபா பார்ட்டிகிள் வெளியே போனால் என்ன நடக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்களே, அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. சரியா? ரைட், தட்ஸ் இட். அடுத்து வாட் இஸ் ஸ்டெல்லார் எனர்ஜி? வெண்மீன் ஆற்றல்னா என்ன? ஸ்டெல்லார் எனர்ஜின்னு என்னது? ஃபியூஷன் ரியாக்ஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் த கோர் ஆஃப் சன். கோர் ஆஃப் சன் என்னது? சூரியனுடைய மையத்தில், சூரியனோட சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஜெகஜோதியாக கொழுந்து விட்டு எரியும் பார்த்துருக்கியா? அந்த மாதிரி கொழுந்து விட்டு கொப்ப 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 கொப்பன்னு எரியுதுல, பயங்கரமாக ஃபியூஷன் ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதை தான் ஸ்டெல்லார் எனர்ஜி. ரிசல்ட் இன் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அதனால பயங்கரமான எனர்ஜி. அதாவது சூரியன்லேருந்து பூமிக்கு லைட் வந்து சேர்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 minutes ஆகுதான். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே அந்த வெளிச்சம் வருதான். அப்போது அங்கே எவ்வளோ சூடாக இருக்கும். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் வர ஒரு லைட்டுக்கே அந்த சூடே எவ்வளோ கொதிக்குது நம்மளுக்கு. அதே தான் அப்போ சூரியன்கிட்டே எவ்வளோ எனர்ஜி இருக்கும். ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் ஸ்டெல்லார் எனர்ஜி. அதை தான் என்ன சொல்ல போகிறோம், நம்ம ஸ்டெல்லார் எனர்ஜின்னு சொல்ல போகிறோம். கிவ் எனி 2 uses ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். எப்பா இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் கவனிச்சுக்கோ. மெடிக்கல் ஃபீல்டில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்றத 1 மார்க்கில் எங்கேயாவது சுற்றி விட்டு கேட்கலாம். சரியா? சுற்றி விட்டு கேட்கலாம். கொஞ்சம் கவனமாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ பாஸ்பரஸ் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த கிராப்ஸ். ஸோ கிராப்போட ப்ரொடக்டிவிட்டிக்கு பயன்படுத்தலாம். இன்செக்ட்டு, பாரசைட்டு அதெல்லாம் கில் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். ஸ்ப்ரவுட்டிங் அண்ட் ஸ்பாயிலேஜ் ஆஃப் த ஆனியன்ஸ். ரைட்டா? முளைவிடுதல், அதாவது டக்குன்னு அது என்ன பண்ண முளைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை பயன்படுத்தலாம். சரியா? இது எல்லாத்தையும் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். Why does sound propagate faster in rainy season than summer season? இந்த கொஷின் இந்த தடவை இருக்கும்னு எனக்கு மனசுக்குள்ள தோணுது. ஒயிட் டைப் கொஷின் வந்துச்சுன்னா அதில் இந்த கொஷின் இருக்கலாம், இந்த கொஷின் கேட்கலாம் இந்த தடவை அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரியா? காரணம் ஹியூமிடிட்டி. வெயில் காலத்தை விட நீங்கள் மழை காலத்தில் பேசினா தூரத்தில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுமா, ரொம்ப ஈஸியாக கேட்குமா. சரியா? தூரத்தில் இருக்க ரொம்ப ஈஸியாக கேட்குமா. ஏன்னா ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆனால் சவுண்ட் என்ன பண்ண போகுது, எப்பயுமே இன்க்ரீஸ் ஆக போகுது. இஃப் தி ஹியூமிடிட்டி இன்க்ரீசஸ் சவுண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக சவுண்டும் இன்க்ரீஸ் ஆக போகுது. தட் இஸ் வை we can hear sound from long distance clearly during rainy season. அதனால தான் ரெய்னி சீசனில் தூரத்தில் கூட நம்மளால் என்ன பண்ண முடியுது, சவுண்டை நல்லா கேட்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட், முடிச்சாச்சு. தட்ஸ் இட், வி ஹவ் கம்ப்ளீட்டட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்மளோட ஆப்ரேஷன் 75ல் இதை முடிச்சிட்டோம். அடுத்து கெட் ரெடி ஃபார் எங்கள் அதுக்கான அந்த ஸ்லைடை. ஸோ 07:00 PM 7 மணிக்கு வீடியோவுக்கு ரெடியாக வந்துடுங்க. ரைட்டா? 7 மணி லைவுக்கு ரெடியாக வந்துடுங்க. சரியா? 7 o'clock லைவ் ஷார்ப்பாக வந்துடுங்க. 7 o'clock லைவ். ஓகேவா? ரைட். அவகேட்ரோ விதியும் அவகேட்ரோ கருத்துக்கோளும் குழப்பமாக இருக்கிறது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான், அதில் ஒன்றும் குழப்பம்லாம் வேண்டாம். சரியா? கேம் ஓவர். ஸோ ஃபிசிக்ஸை முடிச்சாச்சு. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ மார்க் முடிச்சிருக்கோம், இப்போ எவ்வளோ மார்க் ரெடியாக இருக்கோம், நம்ம எவ்வளோ மார்க்குக்கு ரெடியாக இருக்கோம்னு பார்த்துடலாமா? எவ்வளோ மார்க்கு ரெடியாக இருக்கோம்? ஸோ 1 வேர்டில் கண்டிப்பாக 12 மார்க்ஸ் வாங்கிடுவோம். டிஃப்ரென்ஸ் கொஷின். சரியா? 1 வேர்ட்ஸில் ஒரு 12 மார்க். அடுத்து டிஃப்ரென்ஸ் கொஷினில் ஒரு 10 மார்க் மினிமமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் கம்பல்சரி. ப்ராப்ளமில் ஒரு எவ்வளோ மார்க்கு, ப்ராப்ளம்ஸில் எவ்வளோ மார்க் வரும், 4 + 2 6 மார்க். அதுக்கப்புறம் பயோவில் ஒரு 10 மார்க்கு, ஃபிசிக்ஸில் ஒரு 10 மார்க்கு. அடி ஜூல் கலப்பணும். இப்போ எவ்வளோ ஆச்சு, 48 மார்க்குக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ 7 மணிக்கு வந்தேன்னா அப்போ ஒரு 10 மார்க் கொடுத்துருவேன், 58 மார்க்குக்கு ரெடி ஆகிடலாம். மினிமமாக 58 மார்க் வாங்கிடலாம். அதை தாண்டி உனக்கு வேணும். இப்போ இதில் கம்மியாக சொல்லியிருக்கேன், ஏன்னா இதே 2 மார்க் அண்ட் 4 மார்க் தான் உன்னோட 7 மார்க்லேயும் வரப்போகுது. நான் பெருசாக போடலை. மினிமமாக சாதாரணமாகவே நம்ம படித்தது இது வரைக்கும் படித்ததை வச்சுட்டு போய் ஒரு பேப்பரில் எக்ஸாமில் எழுதினோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 48 மார்க்ஸ் வரும். நீ என்ன பண்ணு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து ஒரு தடவை சும்மா பாரு, நம்ம பார்த்த கொஷின்ஸ்லாம் எதாவது வந்திருக்கா, நம்ம பார்க்காத கொஷின் எத்தனை இருக்குது, எவ்வளோ மார்க் இருக்குது அப்படின்னு. சரியா? இந்த ஒரு டாஸ்க் பண்ணலாமா? ஓகே, யாரெல்லாம் இந்த டாஸ்க்கு ரெடியாக இருக்கா? ஆல்ரெடி நான் 4 இயர்ஸ் கொஷின் பேப்பர் கொடுத்துட்டேன். சரியா? ஆல்ரெடி 4 இயர்ஸ் கொஷின் பேப்பர் நான் கொடுத்துட்டேன். ட்ரை பண்ணலாமா? அப்படியாவது லாஸ்ட்டு 4 இயர்ஸ் கொஷினில் இருக்க 1 வேர்டு, அதுக்கப்புறம் கொஷின் ஆன்சர் ஒரு தடவை படிப்பேல. பண்ணுறியா? இது ஒரு ட்ரை பண்ணுறியா? இது ஒரு டாஸ்க்கா? இது ஒரு நல்ல விஷயம் தான். நீனா பண்ண மாட்டேன், நான் சொன்னதுக்கப்புறமா நீ பண்ணலாம்ல. சரியா? 4 இயர்ஸ் கொஷின் பேப்பரு உங்ககிட்ட இருக்கா? 4 இயர்ஸ் கொஷின் பேப்பர் இருக்குல்ல? இதுக்கு முன்னாடி மாஸ்டர் PDF லான்ச் பண்ணல, அதில் இருக்கும்.
இப்போ மாஸ்டர் பிடிஎஃப் வராது, இன்றைக்குரிய மாஸ்டர் பிடிஎஃப் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். நீ பழைய மாஸ்டர் பிடிஎஃப் எடுத்து பார்க்கலாம் ரைட்டா. ஓல்டு மாஸ்டர் பிடிஎஃப் இருந்துச்சுன்னா அதில் எடுத்துக்கோ. ஓல்டு மாஸ்டர் பிடிஎஃப்பில் இருக்கும், யூ கேன் ஜஸ்ட் டேக் ஃப்ரம் தட் ரைட்டா. இருக்குல்ல சரியா, இருக்குல்ல, இருக்கும் இருக்கும் இருக்கும், ட்ரை பண்ணி பாரு. இல்லைன்னா இல்லைன்னா 9th 12th சேனலில் தான், 9th 12th சேனலில் நீ வந்து உன்னோட யூடியூப் சர்ச்சில் நீ வேதாந்து மாஸ்டர் பிடிஎஃப் பிரகாஷ் சார்னு போடு ரைட்டா. அப்படி போட்டனால ஃபஸ்ட்டு வருது பாரு இந்த வீடியோ இருக்குல்ல, இதில் மாஸ்டர் பிடிஎஃப் இருக்குது ரைட்டா. இந்த மாஸ்டர் பிடிஎஃப் நீ எடுத்துக்கலாம் சரியா. இதில் இருக்க மாஸ்டர் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணனால அதிலே இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின். நம்மக்கிட்டே டீட்டெயில்ஸ்லாம் கேட்குதே. இதெல்லாம் கொடுத்தேன்னா டக்கு டக்குன்னு வந்துடும் சரியா. என்னடா அது, ஓ இதிலே வருமா, அதில் செலக்ட் பண்ணுமா. மதுரை, அட பயங்கரமான டீட்டெயில்ஸாக கேட்குதேப்பா. சரி நம்ம இப்போ ஏதாவது ஒன்று கொடுப்போம். சரி பிடிஎஃப் எங்கே, பிடிஎஃப் வந்துடுச்சா, ரைட் இந்த இருக்கு பாரு. இதில் என்னடா கீழே வேகமாக போனால் மேலே வேகமாக வர மாட்டேங்கிற, வேகமாக வா. அப்படிங்க ஐய அஃபிஷியல் ஆன்சர் ஷீட் மாடலு, ப்ராக்டிக்கலு, ஓகே டைப்ஸ் ஆஃப் கொஷின், ஐயோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஐயோ இது வந்து எல்லா கொஷின் பேப்பரும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் 4 வருஷம் கொஷின் பேப்பர், இதில் சயின்ஸ் எல்லாமே இருக்கும். வேணா இதுலேருந்து எடுத்துக்கோ. இதில் வந்து தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ் எல்லாமே இருக்கும் சரியா. இதில் எல்லாமே இருக்கும், அதுலேருந்து நீ எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீ தனியாக எடுத்துக்கிட்டாலும் சரி சரியா. யூ ஜஸ்ட் ட்ரை திஸ். அது எடுத்து எவ்வளோ கொஷின் வருது, எவ்வளோ மார்க் நீ வாங்குவ சரியா. கெமிஸ்ட்ரி லைவ் வந்ததுக்கப்புறம் நான் உன்ட்ட கேட்பேன் கெமிஸ்ட்ரி லைவில். நான் மறந்துட்டாலும் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், எனக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்துங்க சரியா. கெமிஸ்ட்ரி லைவில் எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் சரியா, எவ்வளோ மார்க் வரும்னு. ஓகேவா, ரைட், சூப்பர். 7 மணிக்கு யாழ்னி நான் காட்டுறேன் சரி. இப்போ கரண்ட் வேறு இல்லை, எப்போ ஆஃப் ஆகும்னு தெரியல. நான் அடுத்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கரண்ட் வேணும், அதனால் லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் கூட உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன், அதனால தான் சரியா. புது மாஸ்டர் பிடிஎஃப் இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு வரும். டுடே ஈவினிங் 6 o'clock சரியா. டுடே ஈவினிங் 6 o'clock உனக்கு புது மாஸ்டர் பிடிஎஃப் வந்துடும். ஸோ கெட் இட் ரைட்டா. டாடா, பை பாய், see you.